20 என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்த லோ பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல வந்து இந்திய பிள்ளைங்க தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ரிசர்ச் சொல்லுது. மேலும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த வர்ணம் ஆன்லைன் வர்ணத்துல நம்ம பார்த்தோம்னா 2020ல மொத்தம் நம்மளுடைய அந்த காலகட்டத்துல நம்மளுடைய பிரைமரி ஸ்கூல் பிள்ளைங்க வந்து 80,434 பேரு. அதுல ஏறக்குறைய வந்து 13% அல்லது 10,456 பேர் வந்து ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்றாங்க. எஸ்பிஎம் ஓட ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 2022ல இருந்து 2024 இந்த 3 வருட ஆய்வு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏறக்குறைய 37,000 இருந்து 40,000 மாணவர்கள், இந்திய மாணவர்கள் வந்து எஸ்பிஎம் பரீட்சை எழுதியிருக்காங்க. அதுல நம்ம பார்த்தோமா வருடம் வந்து நம்ம ஒரு கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா 10% ஏறக்குறைய 1000 மாணவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஏஸ் எடுக்கிறாங்க. இப்ப என் கேள்வி வந்து இந்த 1000 மாணவர்கள் வந்து அவங்க எதிர்பார்த்த அந்த பாடங்களுக்கு வந்து அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில இடம் கிடைச்சிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் போனாலும் ஜஸ்ட் பாஸ் அதாவது டிஇ எடுத்த மாணவர்கள் வந்து ஏறக்குறைய இந்த 3 வருட காலத்துல பார்த்தாக்க ஒரு 16,000 பேர் வந்து வருடம் வந்து டிஇல இருக்கிறாங்க. ஜஸ்ட் பாஸ். இந்த ஜஸ்ட் பாஸ் மாணவர்கள் வந்து எந்த நிலையில இப்ப இருக்காங்கன்னு யாருக்கு தெரியுது? அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியுது? யாருக்கும் தெரியல. அப்புறம் ஆல் பேப்பர்ஸ் ஃபெயில் ஆல் பேப்பர்ஸ் வந்து பார்த்தா ஒரு 200 மாணவர்கள் வந்து இந்த வருஷம் ஆல் ஃபெயில் போட்டிருக்காங்க. அதாவது இந்திய மாணவர்கள் 10% எடுத்துட்டோம் அப்படின்னாக்க. ஆனா இந்த வருஷம் ஒரு ஒரு புதிய அதிசயம் என்ன அப்படின்னாக்க, நம்மளோட எஸ்பிஎம் அந்த ரிசல்ட்ல வந்து பிஎம் ஃபெயிலியர்ஸும் சிஜாரா ஃபெயிலியர்ஸும் வந்து அவங்க அந்த நம்பர்ஸ் கொடுக்கவே இல்லை. ஆனா போன வருஷம் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து 9,306 பேரு பிஎம்ல ஃபெயிலு, 20,000 பேர் வந்து சிஜாரால ஃபெயிலு. 2022ல வந்து 9,600 பீப்புள் பிஎம்ல ஃபெயிலு, 23,000 வந்து சிஜாரால ஃபெயிலு. இப்ப நம்ம மாணவர்கள் 10% வச்சா கூட ஏறக்குறைய வந்து ஒரு 1,000 to 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எஸ்பிஎம் சர்டிபிகேட் கிடைச்சிருக்காரு. அப்ப இந்த மாணவர்கள் வந்து எங்க போயிட்டாங்க? கேள்விக்குறி. அப்ப இந்த கல்வினால இவங்க பின்தங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இதை நம்ம வந்து பேசிக்கா பார்க்கக்கூடிய சூழ்நிலை. சரி, ஏன் இந்த நிலைக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதுல ஒரு காரணம் வந்து அவங்களுடைய அடிப்படை கல்வி, அதாவது இந்த பிரைமரி ஸ்கூல் ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லை. இதுக்கு ஏன் நான் வந்து வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னாக்க, நான் வந்து ஸ்டாண்டர்ட் 6 மாணவர்களுக்கு வந்து சில இடத்துல காசஸ் நடத்துவேன். அப்ப அந்த மாணவர்கள் ஃபார்ம் 1க்கு போகும் பொழுது அவங்க தயார் நிலையில போறாங்களான்னு அது ஒரு கணிப்பு செய்வேன் எப்போதும். அப்ப என்கிட்ட 2-3 மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க, அந்த மலாய் மொழி வந்து அவங்களுக்கு தெரியல, அவங்க பேசுறதுக்கு பயப்படுறாங்க, அதனால வீட்டுல வந்து பெரிய சண்டை. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த அடிப்படை ஃபவுண்டேஷன் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லாங்குவேஜ் பேரியர் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ் பள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க முழுக்க முழுக்க வந்து அவங்க நிறைய தமிழ் தான் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. பிஎம் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு வந்து அங்க இல்லை. பட் செகண்டரி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்க அவங்க முழுக்க முழுக்க வந்து பாடங்கள்ல வந்து மலாய் மொழியில தான் அவங்க படிக்கணும். அப்ப அந்த மொழி வந்து அவங்களுக்கு சரியா புரியல அப்படின்ற போது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து நிறைய நடக்குது. பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ளூ பிரிண்ட்ல கூட இது போட்டிருக்கு, சோசியல் எக்கனாமி ப்ராப்ளம். ஸோ நம்ம பிள்ளைங்க ஏன் வந்து கல்வியில அவ்வளவு ஈடுபாடு இல்லை அப்படின்னாக்க இந்த சோசியல் எக்கனாமி ப்ராப்ளமும் ஒரு பெரிய காரணமாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து அவங்க ஆரம்ப காலத்திலே வந்து குறுகிய சிந்தனையில் இருக்கிறதுனால வேலைக்கு போயிடுறாங்க. படிப்புல வந்து கவனம் செலுத்துறது. ஏன்னா படிக்கிறதுன்னு லாங் டேர்ம் பிளானிங்கு, அது ஒரு கட்டம் முடிஞ்ச பிறகுதான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு போகாமயே இருந்தாங்கன்னா டக்குன்னு வேலைக்கு போயிடலாம். ஒரு கடையில போய் வேலை செஞ்சாக்க ஒரு 10 வெள்ளி கொடுப்பான். அப்போ குறுகிய கால சிந்தனையில வந்து அவங்களுக்கு சுருக்க அந்த காசு கிடைக்குது. ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பள்ளிக்கு போனாதான் சம்பாதிக்கணும்னு இல்லை, போகாமையும் சம்பாதிக்கலாம் என்ற அந்த சிந்தனையில இருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, நம்மளுடைய சமுதாயம் வந்து இந்த சூழ்நிலையில வந்து நிச்சயமாக கல்விக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்.
இப்ப B40 இருந்து M40க்கு போகணும் அப்படின்னாக்கா அது நிச்சயமா கல்வியால தான் முடியும். இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அந்த கல்வி ஞானம் இருக்கணும். அது இல்லைன்ற பட்சத்துல அவங்களா நிச்சயமா பின்தங்கி தான் போவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார், உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. கலாதேவி டீச்சர் கிட்ட கேள்விகள் இருக்கின்றது. டீச்சர் ரெடியா இருக்கீங்களா? வணக்கம். 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 டீச்சர், உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது பள்ளியின் நிலைமை என்ன இப்பொழுது காலகட்டத்தில் பள்ளியின் நிலைமை எப்படி இருக்கிறது டீச்சர்? முதல்ல இன்னைக்கு சிரமம் பார்க்காம வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது உங்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தை மேல, பிள்ளைங்க மேல எவ்வளவு அக்கறை என்று காட்டுறது. ஏன்னா இவ்வளவு இன்னைக்கு வேலையா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு வரீங்கல்ல, நீங்க தான் இந்த கம்யூனிட்டிய சேஞ்ச் பண்ண போற ஆளு. நன்றி, வணக்கம். சரி, இப்ப கவுன்சிலர் செல்வராஜ் இருக்கிறாங்க, மிஸ் சுசிலியா இருக்கிறாங்க, நாங்க 3 பேரும் எங்களுக்கு ஸ்கூலுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப தெரியும். பிள்ளைங்க கூட வாழறவங்க நாங்க. நீங்கெல்லாம் வெளியில இருந்து எட்டி பார்க்கலாம், ஆனா பள்ளி கொடுத்துட்டு வாழ்றவங்க நாங்க. அப்ப பிள்ளைங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு புரியும். அதனாலதான் நாங்க இந்த ஒரு நடவடிக்கை, நாங்களும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் காப்பாத்தலாம் என்று. ஓகே, சரி. இப்ப மிஸ்டர் செல்வராஜ் சொன்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு அந்த படிக்கிற எண்ணம் கொஞ்சம் இல்ல. அவங்க எப்படியாச்சும் நம்ம பொழைச்சிக்கலாம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கலாம் என்று அந்த ஒரு நோக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா முந்திலாம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருக்கும். நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்பு சொல்றேன், ஐயோ நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு லாயர் ஆகணும்னு அவங்களுடைய மைண்ட்ல போட்டுருவாங்க. அப்ப மைண்ட்ல போட்டுட்டோம்னா அதுக்கான நடவடிக்கை அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பிள்ளைங்க அவங்க அதை பத்தி புரிஞ்சுறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் தெரியல. ஒரு நம்ம இப்படிதான் வாழணும் என்று அவங்களுக்கு எந்த ஒரு அவங்களுக்கு எந்த ஒரு ஆசை துடிப்பு இல்ல. ஏன் முதல் காரணம் என்று சொன்னா அவங்களுடைய attitude. செகண்ட்லி அம்மா அப்பாவுடைய attitude. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பெற்றோர்கள் பள்ளி கொடுத்துட்டு ஆசிரியர்களை பார்க்க வராங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் கார்ட்ஸ் நம்ம ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்க. எங்க பள்ளியில ரிப்போர்ட் கார்டு கொடுத்தாங்க. என்னலாம் 3-4 பேரு. சரி, இன்னைக்கே எடுத்துக்கோங்க, நம்ம எத்தனையோ பேருக்கு அப்படி அனுப்பி இருக்கோம். ஒரு வாரமா நம்ம அனுப்பி இருக்கோம் இந்த லிங்க். பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ இப்ப பேரண்ட்ஸ் மாறாட்டி அவங்களுக்கு அக்கறை இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அக்கறை வரும்? நம்ம பிள்ளைகளை எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு அவங்கள சரிப்படுத்தினாலும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டினா நம்மளுடைய எல்லா இதுவும் வேஸ்டட் ஆயிரும். பள்ளிக்கூடத்துல என்னத்தான் நடக்குது என்று நம்ம பார்ப்போம். ஆனா சம்பவத்தை இன்னைக்கு நாங்க உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றோம். சரி, முதல்ல வேப். இப்ப வேப் தான் பெரிய லெவல்ல எல்லா பிள்ளைங்களும் அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. And one more thing, very shocking news. எத்தனை வயசு பிள்ளைங்க தெரியுங்களா? 13. ஒரே ஒரு காரணம் ஏன் தெரியுங்களா? இப்ப UPSR அவங்க எடுத்துட்டதுனால பிள்ளைங்க அந்த பிரைமரி ஸ்கூல்லயே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப அந்த முக்கியத்துவம் இல்லாம அக்கறை இல்லாம அவங்க இருக்கும் பொழுது செகண்டரி ஸ்கூலுக்கு வந்துட்டோனியோ அதே ஆட்டிடியூட் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்ப படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கூட்டாளிங்க என்ன செய்யலாம் ஏது செய்யலாம். ஓகே, இப்ப இந்த வேப் Form 1 Form 2ல ஆஃப்டர்நூன்ல ரொம்ப ரொம்ப நிறைய பாக்குறோம். எப்படி தெரியுங்களா? அவங்க எடுத்துட்டு வர்றாங்க அந்த வேப் அவங்களுடைய சாக்ஸ்ல ஒளி வச்சு எடுத்துட்டு வர்றாங்க. அப்புறம் இன்னொன்னு ஈவன் அண்டர்வேர், சாரி டு சே, இதெல்லாம் கட்டுக்கதை எதுவுமே இல்ல, நாங்க கண்டுபிடிச்ச கேசஸ். ஏன்னா அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, டிசிப்ளின் டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. டிசிப்ளின் பிள்ளைங்க ரொம்ப நம்மளை விட அறிவாளியே. அவங்க தெரியும் ஆசிரியர்கள் எந்தெந்த இடம் தொட முடியாது அந்த இடத்துல அழகா ஒளி வச்சு எடுத்துட்டு வர்றாங்க. ஓகே, சரி. இன்னொன்னு
என்ன தெரியுங்களா, அந்த ஸ்கூல்லே அவங்க அழகா புதைச்சு வச்சிடுறாங்க. எங்கேயாச்சும் மண் இருக்குதுல்ல, அவங்க குரூப்புக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப இவங்களாம் என்ன தெரியுங்களா செய்வாங்க, எப்படி அவங்களுடைய பாஹாசா இஷாரா, அவங்களுடைய சைன், முதல்ல ஒரு பையன் பொன்தேங் பண்ணுவாரு, ரெஹாட் பொண்ணும் செய்ய மாட்டாங்க. இந்த 8-9 மணி விடிய காலம் இருக்குதுல்ல, ஓகே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, வந்து நடந்து கிளாஸ் ரூம்ல போவாங்கல்ல, அப்ப அந்த கிளாஸ் ABC என்று இருக்குதுல, அப்ப அந்த 3 கிளாஸ் உள்ள அந்த குரூப் இருக்கிறாங்க, அந்த வே படிக்கிற குரூப், அவங்களோட எல்லாம் அழகா ஒன்னொன்னா பொன்தேங் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மீட்டிங் பாயிண்ட் டாய்லெட், ஆண்கள் டாய்லெட், அப்ப அங்க போயிட்டு நல்லா அடிச்சிட்டு வர்றது. ஓகே, அதுக்கப்புறம் ஈவன் இன்னொன்னு வந்து பெண்கள்ல கூட நிறைய சிகரெட் வேப் இருக்கு. இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேப் படிக்கிறாங்கல்ல, சிகரெட் குடிக்கிறாங்கல்ல, அப்ப இவங்களுக்கும் கத்து கொடுத்துருது. ஓகே, அடுத்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொம்பளை பிள்ளைங்க இது மாதிரி வேப் அடிக்க கத்துக்கிட்டோன்னு இவங்களும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துது. ஒரே வாட்டி அடியில அது பழக்கம் ஆறாது, ஒரே வாட்டி அடியிலான்ட்டு. அது மாதிரி அந்த பழக்கம் அந்த பொம்பளை பிள்ளைங்க கூடயே பரிகரிச்சு. ஓகே, இன்னொன்னு வந்து இந்த பையனுங்க வேப் படிக்கிற பையன்கள் ஸ்கூல்ல வேப் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு தேவைப்படுதுல்ல, அப்ப அவங்க வந்து நிறைய ஆளுங்களை சேர்க்க பார்ப்பாங்க. அப்ப அதுல கிடைக்கிற காசெல்லாம் அது வேப்பு வாங்குவாங்க. இன்னொன்னு வந்து வேப் வந்து விதவிதமான பிளேவர்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல வேற இருக்கு. ஆன்லைன்ல வந்து ஈவன் ட்ரக் கலந்த வேப் இருக்கு. ஒரு பாய் அவ்வளோ ஸ்மார்ட்டா படிக்கிற பையன், ஒன்னாவது தி பெஸ்டா வருவாரு. ஃப்ரம் ஃபாக்கு வந்த கையோட இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு. ஒரு நாள் அங்க நான் நடந்து வரும் பொழுது ரொம்ப ஹாயா போயிட்டாரு, கைய புடிச்சிட்டேன். ஏன்னா நான் பிடிக்காம இருந்த மொத்த பொம்பளை அவரு போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு பெரிய அளவுல பிரச்சனை வந்திருக்கோம். நான் அவர் கைய பிடிச்சிட்டு எங்க கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு பயமான சூழ்நிலை. ஆனா நான் வந்து அந்த பையனை அப்படியே விட்டுருந்தேன். நம்ம பள்ளிக்கூடத்தோட அதை விட நம்ம இந்தியன் மானமே போயிருக்கோம், நான் விட முடியாது. என்ன பண்ண யாருக்குமே தெரியாம அவரோட கை அழகா புடிச்சிட்டு அவருக்கு மயக்கம் சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் இருந்தது, போய் கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு உடனே அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணேன். சோ அந்த கிளாஸ்ல செம்ம சேட்டை இங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. சோ அப்புறம் ஒரு 2-3 நாள் நாங்க வீட்டுக்கு போய் அப்புறம் விசாரிக்கும் போதுதான் தெரியுது அவர் வந்து ஆன்லைனா வாங்கிட்டு இருக்கிறாரு. சோ அது வந்து ட்ரக். சோ அவர் வந்து இப்ப டோட்டலி கான், அவரை காப்பாத்த முடியல. அவங்க பேரண்ட்ஸ்ட நம்ம சொன்னோம், நீங்க போயிட்டு பிளீஸ் நீங்க புதுசா பொமுலியானுக்கு அனுப்புங்கன்னு. பேரண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, இரண்டாவது விஷயம், இப்ப இந்த வேப் குடிக்கிறவங்க வேப்பே ட்ரை பண்றாங்கன்னா ட்ரக் போக மாட்டாங்கன்னு என்ன ஒரு நிச்சயம் இருக்கு? முதல்ல சிகரெட் குடிச்சாங்க, அப்புறம் வேப் பெட்டர்னு அதை குடிச்சாங்க, இப்ப ட்ரக்குக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சோ இதான் நம்ம வந்து காப்பாத்தணும். ஓகே, இன்னொரு உண்மையான கதை. ஒரு பாய், அவரும் நல்லா படிக்கிற பையன், அதுக்கப்புறம் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 நல்ல பையன், அப்புறம் ஃபார்ம் 3ல இருந்து கூட்டாளிங்க தான், த மெயின் கூட்டாளிங்க தான், கூட்டாளி கூட சேர்ந்து சோ அவரும் அதோட கான் கேஸ் மாதிரி ஆயிட்டாரு. என்ன தெரியுங்களா பண்ணாரு, வெறும் 10 வெள்ளிக்கு ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. அவர் எப்படி என்ன தெரியுங்களா பண்ணாரு, அந்த ட்ரக் வந்து அவர் கையில எப்போதும் கொடுப்பாங்க. அவர் வந்து எடுத்துட்டு அவரோட மோட்டார் பாஸ்கெட் இருக்குதுல அதுல வச்சுட்டு என்ன பண்ணுவார், ஒரு இடம் இருக்கு, ஒரு பூத்தொட்டி, அந்த இடத்துல போயிட்டு அவரு அங்க போட்டுருவாரு. அங்க போட்டுட்டு அப்ப அந்த ட்ரக் அடிக்ட்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க, காசு வந்து டீலர்ஸ் கிட்ட கட்டிக்குவாங்க. இதே மாதிரி நடந்து போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருச்சு. ஒரு 40 நாள், நம்ம வந்து போலீஸ் கூட டீல் பண்ணோம், ஒரு 40 நாள் போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த நேரம் அவரு வாங்கிட்டாருல, கையோட புடிச்சிட்டாங்க. அண்ட் சேட்டி அவருடைய தம்பியும் அந்த மோட்டர்ல இருந்தாரு, கம்மான் படிக்கிற பையன். சோ அவங்கள 2 பேத்தையும் கூட்டிக்கிட்டு இன்னொன்னு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி
போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா பேர்ட் சுவாபார் ஏன் தெரியுங்களா, அவர் வந்து அந்த மோட்டர் வந்து அந்த ட்ராக் வந்து மோட்டர்லயே வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, வீட்டுக்கு போயிருவாரு, வீட்டுல போயிட்டு ஒலி வச்சிருவாரு. பட் வாட் எவர் இட் இஸ், போலீஸ்க்கு வந்து நீ யாரு அம்மா அப்பா இன்வால்வா இல்லையான்ற அவங்க டோன்ட் கேர். ஆனா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்ட, அப்ப வீட்டு உள்ள ஆளுங்க எல்லாம் பேர்ட் தங்கும் ஜவா. ஓகே, சோ இது ஒரு கேஸ் ஆனது. ஓகே, இப்ப வந்து வேப் டெஃபினெட்லி ட்ரக் போயிருவாங்க. சோ இந்த வேப் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஓகே, இன்னொன்னு பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இந்த வேப் வந்து காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு வராது வந்து அடிச்சிட்டு வர்றது. ஒரு பாட் இருக்கு அவங்களுக்கு ஸ்கூல்ல, நீங்க ஒரு இந்தியன்ஸ் கும்பலா இருப்பாங்க, ஆனா பேசுற மாதிரியே தான் தெரியும், ஆனா வேலை நடக்கும். அங்க வந்து ஒலி வச்சுக்கிட்டு குடிப்பாங்க. ரெண்டாவது யுவன் பிள்ளை கிளாஸ் ரூம்லயே வேப் குடிக்கிறாங்க. அது ஒரு சவாலா ஏத்துக்குவாங்க. டீச்சர் வந்து பிளாக் போர்ட்ல எழுதுறாங்க தெரியுங்களா, அவங்க எழுதும் போது டப்புன்னு இவங்க அடிச்சுட்டு வேற பையன்களுக்கு கொடுக்கறது. டப்புன்னு அடிச்சுட்டு வேற அவங்க கொடுத்துட்டு அவங்க பண்ணாங்களா, ஒரு டீச்சர் பார்க்காம நான் செஞ்சுட்டேன் ஹீரோ. இது நிறைய நடக்குது. ஓகே, இப்ப வேப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது லவ் தான் இப்ப முக்கியமா. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அவங்க என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியல, பையனுங்களை ஓடி ஓடி லவ் பண்றாங்க. அப்ப பையனுக்கு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஆனா இவங்க நல்லா லைன் விட்டுருப்பாங்க. சோ கண்டுபிடிச்சிட்டு உடனே டீச்சர் இல்ல டீச்சர் எனக்கு இது லவ் பண்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் கைய வெட்டிக்கிறாங்க, அவன் என்னைய லவ் பண்ணல, இனி ஏன் ஆளு தானே, நீ ஏன் பாய் ஃப்ரெண்ட் தானே. அப்ப அவங்கக்குள்ள அந்த பெண்ணுங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை, ஏன் ஆளை நீ எடுத்துட்ட, உன் ஆளை நான் எடுத்துட்டேன்ட்டு. சில பெண் பிள்ளைங்க வந்து சின்சியரா லவ் பண்ணுதுங்க, இவனுங்க பையனுங்க வந்து சும்மா பிளேஃபுல்லா இருந்துட்டு வேற பொண்ணுகிட்ட போயிட்டோன்னே இவங்களுக்கு வந்து அதை டேக் இட் பண்ணிக்க முடியாம சில பேர் வந்து மருந்து குடிக்கிறது, தற்கொலை பண்ணிக்கிறது, அது மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே, சரி. அடுத்து ஈவன் தண்ணி கூட குடிக்கிறாங்க. ஓகே, இப்ப என்ன தெரியுங்களா பண்றாங்க, நாங்க கண்டுபிடிச்ச கேஸ், பையனுங்க எப்படி தெரியுங்களா அந்த ஆல்கோஹால் பழகுறாங்க, அவங்க வீட்டுல இருந்து பழகுறாங்க. அப்ப இந்த பையனுங்க பள்ளிக்கூடத்துல கொக்கோ கோலா பாட்டில் இருக்குதுல, அதுல கொக்கோ கோலா ஊத்திக்கிட்டு, இந்த பியர் இருக்குதா ஒரே கலர் தானே, அடே பிராடே எல்லாம் ஊத்திக்குவாங்க. ஊத்திக்கிட்டு ஸ்கூல்ல வந்து அங்க அடிக்கிறது. அப்ப யாருக்கு நம்ம பார்த்தோம்னா கொக்கோ கோலா அடிக்கிறாங்கன்ற 13 வயசு பையன், அவரு தான் கிங்க. வீட்டுல இருந்து சப்ளை எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு, இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு, என்ன தெரியுங்களா சொன்னாரு, ராத்திரி அவங்க வீட்டுல அப்பா மாமா சித்தப்பா இன்னும் உற்றார் உறவினர் நேர்பஸ் எல்லாம் ஒரு மாநாடு போடுறதாங்க, நல்லா தண்ணி அடிக்கிறது. அப்ப அந்த பீர் இருக்கும்ல, மிச்ச பீருங்க எல்லாம் விட்டுட்டு, ஏன்னா இந்த பையன் வந்து பாக்குறான், அவங்க வந்து குடிச்சுட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டு அது பட்டு என்ஜாய் பண்றாங்கல்ல. இவர் என்ன பண்றது, அவங்க தூக்கி போடுற பீர் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி போத்தல ஊத்தி வச்சுட்டு, அப்ப அதே ராத்திரியில அவருக்கு ஒரு குரூப் இருக்குல்ல பிளாட்ஸ் கிட்ட, அங்க எல்லாம் தூங்கும். அப்ப அந்த புல்தோங் ரொக்கோ எல்லாம் இருக்குதுல, எல்லாம் தூங்கும். ஏன்னா அந்த டைம்ல அந்த பையனுக்கு 12 வயசு பையன், எல்லாம் போயிட்டு அங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே தான் இந்த பழக்கம் வந்தது. சோ பேரண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுங்க, பிள்ளைங்க முன்னுக்கு தண்ணி குடிக்காதீங்க. நீங்க வந்து பிள்ளைங்க முன்னுக்கு தண்ணி குடிச்சா என்ன ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போகுது தெரியுங்களா, அப்பாவே குடிக்கிறாரு, மாமா சித்தப்பா எல்லாம் குடிக்கிறாங்க, நம்ம குடிச்சா என்ன தப்பு, அவங்களோட மைண்ட் செட்ல இருந்துருச்சு. அதே நீங்க ஒரு அம்மா அப்பா பாருங்க, ஐயோ தண்ணி மட்டும் கையிலே சாவர வரைக்கும் கையில வைக்க கூடாதுன்னு சொல்ற பேரண்ட்ஸோட பிள்ளைங்க எல்லாம் யாருமே குடிக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஒரு இதுன்னா, பிள்ளைங்க வந்து நம்மளுடைய அம்மா அப்பாவோட பர்த்டே கொண்டாடுறாங்களோ இல்லையோ, கூட்டாளிங்களோட பர்த்டே மட்டும் அழகா செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. முந்தா நாள் ஒரு பர்த்டே நடந்தது ஒரு ஸ்கூல்ல, என்ன வாட்ச், என்ன ஒரு பிரசன்ட், வாட்ச் செயின், ஆனா பவுனா பத்திரான்ற எங்களுக்கு தெரியல, செயின் சாக்லேட் கேக்கு, என்ன கேக்கு நாங்கெல்லாம் போயிட்டு 99ல வாங்கணும்னு நினைக்கிறேன், அவங்க எல்லாம் எங்க சீக்ரெட் ரெசிபி வாங்கி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வெட்டி செலிப்ரேட். அங்க அந்த கொக்கோ கோலா சொன்னல, அந்த கொக்கோ கோலா எல்லாம் பீத்தாட்டும் ஊத்திட்டு அந்த ஓபன் பண்ணிட்டு அப்படியே அடிக்கிறது. சோ இது மாதிரி எல்லாம் நம்ம பிள்ளைங்க செய்யறதுனால தான் நம்ம மொத்த நல்லா இருக்கிற பிள்ளைங்களுடைய பேரு கெடுது. ஏன்னா இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 100 இந்தியன்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, இது வந்து உண்மையான கணக்கு, 10 பிள்ளைங்க தான் த பெஸ்ட் நம்ம சொல்லலாம். ஓகே,
சோ ஒரு 30-40 பேரு மிடில், மீதி நிறைய வீக் கிளாஸஸ். அப்ப இந்த வீக்கா இருக்கும்போது அவங்களுக்கு படிப்புல அக்கறல. அப்ப போக போக அவங்க இன்னும் வீக் ஆயிட்டு 0 ஆயிடுறாங்க. இந்த மீடியல் பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, மீடியல் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்க்கு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன் இல்ல, எந்த ஒரு எண்ணம் இல்ல. அப்ப இந்த மீடியல் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சோ அதனாலதான் இன்னும் போக போக என்ன ஆகுதுன்னா நிறைய வீக்கான பிள்ளைங்க உருவாயிடுறாங்க. அப்ப வீக் என்று சொல்லும் போது இப்ப படிப்பே ஏறாத பிள்ளைங்க அவங்க எப்படி ஒரு 7-8 hour கிளாஸ்ல உக்காந்துகிட்டு படிப்பாங்க? அவங்களுக்கு போரிங் ஆயிருது. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி அழகா பொன்டேங் அவங்களுக்கு பெரிய குரூப் ஒரு ஆள் வெளியாவாங்க. ஏன்னா ஒரு 10 கிளாஸ்ல ஒரு ஆள் வெளியான டீச்சருக்கு கண்டுபிடிக்க முடியாத. அப்ப போயிட்டு அவங்க நல்லா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு சிகரெட் அடிக்கிறதா லவ் பண்றதா எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 minutes திரும்ப கிளாஸ்க்கு வந்துருவாங்க. அப்ப டீச்சர்களுக்கெல்லாம் டாய்லெட்டுக்கு தான் போனாங்கன்று அவங்க நினைப்பாங்க. லவ் பேர்ட்ஸ் பத்தி சொல்றேன். காலையில என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போற மாதிரி அம்மா அப்பா தான் அழகா இறக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்க, அங்க பஸ் இருந்துச்சுன்னா பஸ் ஏறி வெளியாயிருது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படி பஸ் இல்லைன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களே, அவங்க கூட வெளியாயிட்டு பாத்தீங்கன்னா கலாதேவி டீச்சர் நிறைய சொன்னார்கள். அதாவது இன்று இந்த காலகட்டத்துல பள்ளியின் நிலைமை எப்படிலாம் போய்கொண்டு இருக்கிறது, மாணவர்களிடையே எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு டீச்சர் மிக அருமையா சொன்னாங்க. ஓகே, அடுத்தது நம்ம 3வது பேனல் சிசிலியா, நம்மளோட துடிப்புமிக்க ஒரு கவுன்சிலர். அவங்க ஓகே, ஹாய் சிசிலியா, உங்களிடம் கேள்வி இருக்கிறது. பெற்றோரின் மனநிலையை எவ்வாறு மாற்றுவது, கல்விக்கான முக்கியத்துவம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சிசிலியா? ஓகே, வணக்கம் மிஸ் ரேவதி, அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி டீச்சர் கலாதேவி. ஓகே, பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டை நம்ம ஓவர் நைட்ல மாத்திர முடியாது. அது அதாவது ஒரு ராத்திரியில மாத்திர முடியாது. அது ஆக்சுவலி சஸ்டைனபிளா, அதாவது அது அப்படியே இருக்கணும் இல்லையா, அது அப்படியே கொண்டு போகணும். சோ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம், இன்னும் அதாவது கற்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. சோ அப்படின்னு சொல்லும் பொழுது கல்வியோட முக்கியத்துவம் அவங்களுக்குமே பெற்றோர்களுமே அறிந்தவர்கள் தான். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, சில சமயம் அவங்க அறியாமை, அதாவது அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புரிந்து கொள்ள, அதாவது அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதாவது அவர்கள் வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து நிறைய வேலைகள், நிறைய தியாகங்கள், நிறைய கஷ்டங்கள், அப்புறம் சவால்களை சந்திச்சுதான் வந்திருப்பாங்க. ஏன் இவ்வளவு விஷயம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைய கண்டிப்பா குடும்பத்தை மேன்மை அடைறதுக்கு தான் அவங்க அவ்வளவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா. ஆனா குடும்பத்தை நம்ம தலைமுறைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம்னா அது கல்வினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனையை பெற்றோர்களிடம் நம்ம ஊட்ட வேண்டும். ஓகேங்களா. அடுத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பெற்று எடுப்பது என்னை கேட்டீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது பிள்ளைய பெற்று எடுத்துட்டோம், வளர்த்துட்டோம், விட்டுட்டோம் அப்படின்னு கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை உணவு மாதிரி ஊட்டிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பிள்ளைங்க கிட்ட உணர்த்தினால் மட்டுமே அது பிள்ளைகளுக்கும் தெரியும். ஓகே, அம்மா அப்பா கல்வி மேல இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சோ நான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாதான் என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரியான விஷயங்களை அதாவது அவங்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், அவேர்னஸ் டாக், அதுக்கப்புறம் இந்த அந்த விழிப்புணர்வு சார்ந்த நிகழ்ச்சிகளை பெற்றோர்களை அழைக்க வேண்டும். பெற்றோர்களை அழைத்து அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கல்வியில கஷ்டப்பட்டு மேன்மை அடைஞ்சவர்கள் நம்ம மலேசியால பாத்தீங்கன்னா இந்தியர்கள் நிறைய இருக்காங்க. வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, சாப்பிட கூட உணவு இருந்திருக்காது, ஆனா வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவழைச்சு
அவங்களுடைய வாழ்க்கை கதைகளை வந்து சொன்னோம் அப்படின்னா இந்த பேரண்ட்ஸோட, அதாவது பெற்றோர்களோட அந்த மைண்ட் செட்னு சொல்லுவாங்கல்ல, அது மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து சிலர், நான் நிறைய பெற்றோர்களை நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் சொல்ல மாட்டேன், சிலர் என்ன பண்றாங்கன்னா இல்ல இப்போ நான் வந்து லோரி ஓட்டுறேன் அப்படின்னா வந்து என் பிள்ளையும் வந்துட்டு என் கூட வந்துட்டா, லோரி பழம் எடுக்க வந்துட்டு அவன் வாழ்க்கையில காசு சம்பாரிச்சுட்டா போதும், கல்வி வந்து முக்கியம் இல்ல. ஏன்னா கல்வி எதுக்கு படிக்கிறான்னா நாளை பின்னால் வேலைக்கு போறதுதான், சம்பாதிக்கிறதுக்கு தான். சோ இந்த மாதிரி செஞ்சாலும் வந்து சம்பாரிச்சு அட்லீஸ்ட் வீட்டுக்கு கொடுப்பானே, குடும்ப கஷ்டத்தை போக்கலான்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல, நாளடைவுல இன்னும் 5 வருஷம் கழிச்சு இன்னும் அதே சம்பளம் தான் அவன் எடுக்க போறான், அதை தாண்டி மேல போக மாட்டான் அப்படின்னு. சோ இந்த மாதிரியான புரிந்துணர்வை வந்து பெற்றோரிடம் நம்ம ஊட்ட வேண்டும். அடுத்து வந்து 3வது பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங். அதாவது கவுன்சிலிங் சர்வீசஸ் ஆங்காங்கே நிறைய பேர், நிறைய கவுன்சிலர்ஸ், அதாவது மனநல ஆலோசகர் இருக்காங்க. சோ இவங்களை வந்து நாடணும். நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளிடையே இந்தியர்களிடையே ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம் பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங்னா பிரச்சனை உள்ளவங்க தான் போகணும், பிரச்சனை உள்ளவர்கள் தான். கவுன்சிலிங்னாலே அறிவுரை சொல்லுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. கவுன்சிலர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க, வழிகாட்டுதல் அவங்க வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியல, பிகாஸ் நம்ம எல்லாம் வந்துட்டு மனிதர்கள் இல்லையா? சோ அப்பப்போ தடுமாறும் வாழ்க்கையில. சோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்பப்ப. சோ நம்மளுக்கு தெரியாதப்போ இவங்களதான் நம்ம நாடணும். என்ன பண்ணலாம், என் பிள்ளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு, எனக்கும் தெரியல, சொல்லி கொடுங்க, அதாவது வழிகாட்டுங்க, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் லெட்டர்ஸ் வருது அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வழி காட்டுவாங்க, அறிவுரை சொல்ல மாட்டாங்க கவுன்சிலர்ஸ். அதை வந்து நம்ம இந்தியர்கள் என்னைக்குமே புரிந்து கொள்ள வேணும். பிரச்சனை இருந்தாதான் கவுன்சிலர் தேடி போகணும்னு இல்லை. ஆக்சுவலி எல்லாம் சும்மா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவுன்சிலர் நாடி போகலாம். ஏன்னா அவங்க வந்து வழி காட்டுறதுக்கு ரொம்பவே தயாரா இருப்பாங்க. நீங்க வேண்டாம், ஐயோ நீங்க இப்படியா, ஐயோ இந்த மாதிரி ஆளா, அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. உங்களை வந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா எம்பவர்மெண்ட் கேம்ப்ஸ். பள்ளிகள்ல வந்து நிறைய கேம்ப்ஸ் வைப்பாங்க. சோ அந்த கேம்ப்ஸ் வந்து பெற்றோர்களை கூப்பிடுவாங்க. சோ அந்த பெற்றோர்களை கூப்பிடும் போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெற்றோராகி நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டிப்பா அந்த கேம்ப்க்கு போங்க. ஏன்னா உங்க பிள்ளைகள் வந்து அன்னைக்குதான் வந்துட்டு கொக்கோ கோலா பாத்தியில குலுக்கி எடுத்தா எப்படி வேலை வரும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்படி உத்வேகத்தோட அந்த மோட்டிவேஷனோட அவங்க வந்து இருப்பாங்க. ஓகே நான் மாற போறேன் அப்படின்ட்டு. ஆனா திரும்பி பார்க்கும்போது பெற்றோர்கள் வந்திருக்க மாட்டாங்க. அப்படியே இந்த குலுக்கி வச்ச கொக்கோ கோலா வந்து உங்களுக்கு போயிடும். சோ அதனால வந்துட்டு பெற்றோர்கள் வந்து அங்க வந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த மைண்ட் செட் மாறாது, பெற்றோர்களுக்கும் மாறும். ஓகே என் பிள்ளை வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியை செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அழகான கேம்ப் செஞ்சிருக்காங்க, என் பிள்ளை மாறா, சோ என் பிள்ளைக்கு நான் எப்படி எல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களோட மைண்ட் செட் வந்து அங்கவும் மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகவே கல்வி வந்து கல்வி மட்டும்தான் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்றேன். நன்றி. மிக்க நன்றி சிசிலியா அவர்களே. மிக அருமையாக நீங்க வந்து தெளிவாக உங்களோட விளக்கத்தை நீங்க கூறினீர்கள். மிக்க நன்றி. சோ அடுத்து இந்த கேள்வியை வந்து நான் யார்கிட்ட கேட்கலன்னா சார் உங்களிடம் தான் இந்த கேள்வியை நான் கேட்க போறேன். சோ அதுக்கான தயாரா இருக்கீங்களா சார்? நீங்க கேளுங்கம்மா. ஓகே. பெற்றோர்கள் கல்வியை ஏன் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை? இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேள்விதான். ஏன்னாக்க இப்ப உள்ள காலகட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் இப்போ இந்த M40 இந்த T20 எல்லாம் இருக்கிறவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி ப்ராப்பரான கைடன்ஸோட வந்து அந்த பிள்ளைங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அது நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருப்பினும் இந்த நார்மல் ஸ்கூல் பள்ளியில வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா 2-3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நான் இப்ப இடையில வந்து வருடாந்தோறும் வந்து 21 நாள் ப்ரோக்ராம் ஒன்று செய்வோம். இந்த 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து 21 நாள் ப்ரோக்ராம் முடிச்சு அவங்க ஃபார்ம் 1க்கு போகும்போது எந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க, சந்திப்பாங்கன்ற ஒரு கோர்ஸ் அவங்களுக்கு நடத்துவேன். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் நடத்தும் போது ஒரு கட்டத்துல வந்து ஒரு பிள்ளை ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் 2 மாணவன் ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி என் பையனை வந்து ஸ்கூல்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு.
அப்ப நான் சொல்றேன், நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் கேளுங்கம்மா, ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு போய் கேளுங்க அப்படின்னாக்கா அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு டைம் இல்ல, வேலைக்கு போகணும், நீங்க கொஞ்சம் உதவி செய்றீங்களா அப்படின்னு. அவங்களோட பிள்ளைக்கு நான் எப்படி போய் கேட்க முடியும்? சோ அவங்க தான் போய் கேட்கணும். சரின்னு நான் போயிட்டு அங்க விசாரித்தேன். விசாரிக்கும் பொழுது அந்த பையனுக்கு ஏற்கனவே 5 வாட்டியோ 6 வாட்டியோ வந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வார்னிங் லெட்டர் கொடுக்கும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியல. ஏன் தெரியல அப்படின்னாக்க அவங்க பள்ளிக்கூடத்துக்கே போறது இல்லை. ஸோ இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பினோன்னு அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னாக்க, பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் இருக்கிறாங்க, அவங்க பாத்துக்குவாங்க, மற்றதெல்லாம் வந்து அவங்களுடைய பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து பெரிய தவறான ஒரு விஷயம். அப்ப பெற்றோர்கள் வந்து அவ்வப்போது பள்ளியில போய் கேட்டாதான் அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எந்த நிலையில இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முதல் காரணம் என்ன பாக்குறேன் அப்படின்னாக்க, நிச்சயமாக ஃபைனான்சியல் ப்ரெஷர் தான், சோசியல் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் தான். ஏன் அப்படின்னாக்க, பள்ளிக்கு பிள்ளைங்களை அனுப்புறத விட அவங்களுக்கு அந்த பேசிக் நீட்ஸ் இருக்குல்ல, அதாவது மேசையில வந்து உணவு இருக்கணும், உடுத்துறதுக்கு உடுப்பு இருக்கணும், அப்புறம் தங்கறதுக்கு வீடு இருக்கணும். ஸோ இதை தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ஏதோ ருட்டீனா பிள்ளைங்க பள்ளிக்கு போறாங்க வராங்க அவ்வளவுதான். ஆனா எப்படி போறாங்க, என்ன படிக்கிறாங்க, இதை பத்தியெல்லாம் வந்து அவங்க சரியான அந்த 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 அக்கறை காட்டுறது இல்லை. ஸோ இந்த சோசியல் எக்கனாமிக் ப்ராப்ளம்னால அவங்களுடைய பிள்ளைங்களை வந்து ருட்டீனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க, இப்ப யூபிஎஸ்ஆர் இல்ல, ஃபார்ம் 3ல வந்து எஸ்ஆர்பி இல்லை, நேரா பிள்ளைங்க வந்து ஃபார்ம் 5க்கு போயிடுதுங்க. அப்ப யூபிஎஸ்ஆர் இல்லாத பட்சத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப பள்ளிக்கூடத்துலயும் நிறைய அவுட்டோர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஆனா எஜுகேஷன் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்பு வந்து அட்லீஸ்ட் அந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர் நிறைய எஃபர்ட் போட்டு அந்த பிள்ளைங்க எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்ப அது நினைக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்க, இந்த 6ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபார்ம் 1க்கு போகும்போது நிறைய பேர்த்துக்கு அந்த 3R இல்லை, படிக்கிறதுக்கு முடியல, எழுதுறதுக்கு முடியல, ஒரு பேசிக் கணக்கு செய்யறது அவங்களால முடியல. இது வந்து இதுக்கு முன்பு நடந்துச்சு, ஆனா குறைவாக இருந்தது. இப்ப வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க அந்த யூபிஎஸ்ஆர் எக்ஸாம் இல்லை. ஸோ அந்த பிள்ளைங்களோட தரம் எப்படி இருக்குன்னு அந்த பிள்ளைங்களுக்கே தெரியல. அவங்க ஜாலியா போறாங்க, ஜாலியா வராங்க, அவ்வளவுதான். சரி, யூபிஎஸ்ஆர் முடிஞ்ச பிறகு ஃபார்ம் 3 வரைக்கும் போய் எஸ்ஆர்பில என்ன இருக்குன்னா அதுவும் அவங்களுக்கு தெரியல. இந்த பிள்ளைங்களாம் நேரம் எஸ்பிஎம்ல போயிட்டு பரீட்சை எழுதுங்க. அதனாலதான் வருடாந்தோறும் பார்த்தோமா அப்படின்னாக்க ஒவ்வொரு வருஷமும் ஏறக்குறைய 10,000 மாணவர்கள் வந்து எஸ்டிஎம் பரீட்சைக்கு உட்கார்றதே இல்லை. அதை பத்தி யாரும் அக்கறையும் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்? இதுதான் காரணம். அந்த முக்கியத்துவம் வந்து பெற்றோர்கள் வந்து கொடுக்கறது இல்லை. இரண்டாவது வந்து பேரண்ட்ஸ்க்கே வந்து லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கு. அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும், என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. இதுக்கு முன்பு வந்து நான் ஸ்ரீமுருகன் சென்டர்ல வந்து ரொம்ப அதிகமா ஈடுபாடோட இருந்தேன். அந்த காலகட்டத்துல வந்து ஸ்ரீமுருகன் சென்டர்ல வந்து இந்த பெற்றோருக்கு அவ்வப்போது நான் வந்து காசஸ் நடத்துவேன். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாரு, சார் நான் வந்து பிள்ளைங்களை அனுப்புறேன், எனக்கு வந்து படிப்பு இது இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, நான் வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், மற்றபடிக்கு என் பிள்ளைங்க எப்படி படிக்குதுன்னு எனக்கு பார்க்க தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட அனுப்புறேன், நீங்க பாத்துக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கான்பிடன்ஸ் இல்லாத பட்சத்துல இந்த பிள்ளைங்க ஏமாத்துதுங்க, பெற்றோரும் ஏமாத்துதுங்க. புக் எடுத்து படிக்குதுங்கன்னு சொல்லி உட்காந்து படிக்குதுங்க, ஆனா படிக்குதுங்களா இல்லையான்னு தெரியல. பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு வாட்டியாவது அவங்க புக்கை எடுத்து இவங்க பாக்குறாங்களா? பாக்குறது இல்லை. சோ இங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, எலியும் பூனையும் மாதிரி ஒரு 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 போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது அவங்களை ஏமாத்துறது, அது இவங்களை ஏமாத்துறது, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பிள்ளைங்கிட்ட என்ன நடக்குன்னு தெரியல. அந்த அன்றைக்கும் பள்ளிக்கு போறாங்க, வீட்டுக்கு வராங்க, என்ன செய்யறாங்கன்னு பெற்றோருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுதான். இதுக்கு முன்பு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. இது வந்து MCA சைனீஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிள்ளைகளோட அப்படின்னு
1 day 1 hour with children அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் இதை அடிக்கடி வலியுறுத்துவேன், நம்மளுடைய இந்திய சமுதாயத்துக்கு இதை வலியுறுத்துவேன். ஏன் அப்படின்னாக்க அந்த 1 மணி நேரம் நீங்க பிள்ளைகளோட உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாக்க பிரச்சனை தீர்ந்தது. அப்ப அந்த 1 மணி நேரம் வந்து டிவி ஆஃப் பண்ணிடணும், நீங்க பேப்பர் படிக்கலாம், பிள்ளைங்கள புத்தகத்தை படிக்க சொல்லலாம், இல்ல நீங்க வந்து பிள்ளைங்களோட புத்தகத்தை கொஞ்சம் செக் பண்ணலாம். நமக்கு படிப்பே இல்லைன்னா கூட, படிக்க தெரியலன்னா கூட அந்த புத்தகத்தில் வந்து ரைட் ராங் போட்டிருக்கு நம்ம பார்த்துடலாம். அப்ப பிள்ளைகிட்ட கேட்கலாம், ஏன் இது வந்து பிள்ளை போட்டு வச்சிருக்காங்க, ஏன் இங்க ஒரு சோப்பு மார்க் இருக்கு, ஏன் வந்து மார்க் குறைவா இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு ஒரு பயம் வரும். சரி, நம்ம அப்பா வந்து கொஞ்சம் ஃபோக்கஸா இருக்காரு, நம்ம ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு இது இருக்கும். ஸோ 1 day 1 hour with children, நீங்களும் பிள்ளைங்களும் உட்கார்ந்து மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு பிள்ளைங்களோட உட்காந்து நீங்க வந்து அவங்களுடைய கல்வியை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓரளவு அந்த கவனம் வந்து அங்க செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இல்ல அப்படின்னாக்க நம்ம சொல்லுவோம், புக் எடுத்து படுறான்னு சொல்லுவோம், நம்ம இங்க வந்து டிவியை திறந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த பிள்ளைங்களோட கவனம் வந்து சீரியல் பார்க்கறதுல இருக்குமா, இல்ல அவங்க புக்கை படிக்கிறதுல இருக்குமா? இது வந்து நிறைய நம்மளுடைய B40 ஃபேமிலியில வந்து நடக்குது. ஏன்னா ஒரு வீட்டுல வந்து போதுமான இடம் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்காது உட்காந்து படிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்களும் ஹால்ல தான் உட்காந்து இருப்பாங்க, அந்த பிள்ளைங்க படிக்கிறதும் ஹால்ல தான் உட்காந்து இருப்பாங்க, டிவியும் அங்கதான் இருக்கும், அந்த பிள்ளைங்களும் அது முன்னுக்கு தான் உட்காந்து இருப்பாங்க. அப்ப டிவியை ஆன் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைகளோட கண்ணு அங்கதான் போகும். ஸோ ப்ராப்பரான இடம் நமக்கு இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம் அப்படின்னாக்க நம்ம பிள்ளைங்களை வந்து நம்மளால பாதுகாக்க முடியும். அப்புறம் சிசிலியா சொன்ன மாதிரி தான் ஒரு விஷயம், என்னது குறுகிய கால பொருளாதார விஷயங்கள். அதாவது படித்தால்தான் வந்து சம்பாதிக்க போகணுமா, அது ரொம்ப நாள் பிடிக்கும். அப்ப இப்பயே வந்து இப்ப லோரி டிரைவர் சொன்னீங்கல்ல, அப்ப அவரு என் கூட சேர்ந்து வேலை செஞ்சாரு அப்படின்னா சுருக்கா சம்பளம் கிடைச்சிரும். அப்ப அந்த பிள்ளைங்களை வந்து அந்த மாதிரி ஒரு சிந்தனை நம்ம வந்து உருவாக்குறோம். ஏன்னா இப்ப வந்து பாரதி சொல்லியிருக்காரு, தனி ஒருவனின் உணவு இல்லை எனின் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப பெரும்பாலும் நம்ம எது பாக்குறோம்னா பேசிக் நீட், வயிற்று. சோ அந்த வயிற்று பசியை போக்குறதுக்கு நமக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்ப குறுகிய காலத்துல வந்து நம்ம போயிட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது படிப்பு மேல கவனம் செலுத்த முடியாம போயிடும். சோ பேரண்ட்ஸ் தயவு கூர்ந்து உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நம்மளுடைய சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னாக்க கல்வியால மட்டும்தான் முடியும். அரசியல நம்ம வந்து ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? எக்கனாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஓரளவு தான் நமக்கு வந்து அந்த இது இருக்கு. பட் அதுலயும் நம்ம நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா கல்வியில வந்து சவால்கள் இருந்தாலும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நாட்டுல வந்து நீங்க ஸ்டாண்டர்ட் 1ல இருந்து Form 5 வரைக்கும் ஃப்ரீயாவே படிக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க வந்து STPM படிச்சா கூட வந்து அந்த பரீட்சை எழுதுக்கு 50 வெள்ளி தான் கட்டணும், மற்றதெல்லாம் ஃப்ரீ. சோ இந்த மாதிரியான வாய்ப்பு ஃப்ரீயா கிடைக்கும் பொழுது நம்ம ஏன் அதை முழுமையா பயன்படுத்திக்க கூடாது? அதுதான் என்னுடைய பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் வந்து நிச்சயமா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்களுடைய ஆசாபாசங்களை விட்டுட்டு பிள்ளைங்களுக்காக நீங்க வந்து நிறைய டைம் செலவு பண்ணி செய்யறீங்க. இருந்தாலும் நம்ம எப்போதும் பார்க்கிற மாதிரி அந்த முதல் வகுப்புல வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு 1/3 குறைவா தான் இருக்கும், 2வது கிளாஸ்லயும் குறைவா தான் இருக்கும், ஆனா கடைசி கிளாஸ்ல கூட இருக்கும். சோ அந்த முதல் 2வது கிளாஸ் பிள்ளைங்க மேல நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை. அது நிச்சயமா எப்படியும் வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கு, கல்வியின் முக்கியத்துவம் வந்து என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளோட பிள்ளைங்க நிறைய பேர் பின் கிளாஸ்லயும் இருக்கிறாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமாக பிள்ளைங்களுக்கு இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு நான் நம்புறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்க கருத்தை நான் மிகவும் ஒப்புக்கொள்கிறேன் சார். அதாவது இப்ப இந்த காலகட்டத்துல வந்து நான் இதை வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னு என்று கேட்டீங்கன்னா,
அதாவது இந்த பள்ளியில வந்து இந்த யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் இது இரண்டும் இல்லாத நிலை மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அத வந்து ஒரு சீரியஸாவே படிப்புனா என்ன அப்படின்னு கண்டுக்காமே இருக்கிறாங்க சார். அது நானு நிறைய, ஏன்னா நானும் வந்து என்ஜிஓல இருக்கேன், நானும் ஒரு பெரிய ஸ்கூல் டீச்சரா இருக்கேன், நானும் நிறைய பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன், அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். சோ இத வந்து திரும்பவும் நமக்கு யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் எல்லாம் திரும்பியும் வரணும்னு நம்ம வேண்டிக்குவோம். நானும் அதை எதிர்பார்க்கிறேன். பட் அதான் சார். தெரியல. ஓகே சார், நன்றி. ஓகே, அடுத்தது நம்ம ஆசிரியர் கலாதேவியிடம் கேள்வி. டீச்சர், இப்பொழுதைய உண்மை கதைகள், உங்ககிட்ட நிறைய உண்மை கதைகள் நிறைய இருக்கு, அதுலயும் குறிப்பிட்ட ஒரு சில உண்மை கதைகள் இருக்குல்ல, சோ அத பத்தி நீங்க பேசணும். சரி, நன்றி, வணக்கம். ஓகேமா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்ப நம்ம மாடரேட்டர் சொன்ன மாதிரி, நம்மளுடைய மிஸ்டர் செல்வராஜ் சொன்ன மாதிரி, மிஸ் இஸ்லியா சொன்ன மாதிரி, இந்த யூபிஎஸ்ஆர் எஸ்பிஎம் அது மாதிரி பரீட்சைகளை வெளியே எடுத்ததுனால தான் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கல்வி மேல ஒரு நாற்றம் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. அப்ப எந்த ஒரு பரீட்சையும் இல்லாம திடீர்னு போய் ஃபார்ம் 5 படிங்க சொன்னா அவங்களுக்கு எப்படி அந்த படிக்கிற எண்ணம் வரும்? ஒன் மோர் திங் என்ன தெரியுங்களா, இந்த போன் அடிக்ஷன். அந்த போன் அடிக்ஷன் வந்ததுனால தான் பிள்ளைங்களுடைய லைஃபே மாறி போய் கிடக்கு. அதுவும் நம்மளுடைய பிள்ளைங்க அவங்க அந்த போன்லயே விழுந்து பறந்து அதுலயே லவ் பண்ணி அதுலயே கல்யாணம் பண்ணி அந்த போன்லயே குடும்பம் நடத்திடுவாங்க. அந்த நிலைமைக்கு இந்த போன் அவங்களுடைய லைஃப வந்து இப்ப ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து கைண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கு அந்த போன்ல. ஓகே, அப்ப அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன ஒரு அடிக்ஷன் மாதிரி. நீங்க கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்கிட்ட வந்து காசு பணம் எதுவுமே நீங்க கொடுக்க சாப்பிடலாம கூட இருந்தாங்க, ஆனா அந்த பிள்ளைங்கிட்ட இருந்து நீங்க ஒரு போனை கொஞ்ச நேரம் எடுத்துருங்களா, அவங்க பண்ற ஆர்ப்பாட்டத்தை நீங்களே பயந்துட்டு இன்னொரு புது போனே வாங்கி கொடுத்துருவீங்க. ஓகே, இப்ப இந்த போன் பத்தி தான் நான் உண்மை கதை பேச போறேன். சரி, இந்த போன் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய நிறைய மாத்திருக்கு. சரி, ஒரு விஷயம், இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அந்த பையனை வந்து லவ் பண்ணிருச்சு. லவ் பண்ணும் போது ஆரம்பத்துல பையன் என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒரு சாரி போட்ட போட்டோ அனுப்புன்னு. அப்ப ஒரு சாரி போட்டோ தான் நான் அனுப்புவாங்க. நீ பஞ்சாபில அனுப்பு, அதுவும் அனுப்பிடுவாங்க. அப்புறம் 3வது நாள் இன்னைக்கு அப்புறம் நைட் எல்லாம் கால் பண்ணாங்க, இன்னைக்கு என்ன சட்டை போட்டிருக்க, நீ காமி. அப்ப ஒரு நைட்டி போட்டு ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு என்ன ஆகுதுன்னா, பிள்ளை வந்து அந்த பையன் வந்து ஆபாச படத்தை கேட்டிருக்கான் அந்த பிள்ளைகிட்ட. ஓகே, இந்த ஆபாச படம் கேட்டுட்டோன்னே இந்த பிள்ளை அந்த லவ்ல விழுந்துருச்சு. அப்ப லவ் நம்ம பாய் ஃப்ரெண்ட் தானே, அவன் தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்குவான். ஓகே, அப்படின்ற ஒரு நினைப்புல இது என்னென்ன போட்டோ அனுப்பணுமோ அப்படியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொன்னு வந்து பெற்றோர்கள் எல்லாம் கவனிங்க, அந்த போன் வந்து பிள்ளைங்க ரூமுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங். அது வந்து செக்ஸ் இந்த போன் இருக்கு, அது வந்து லேட்டா நான் சொல்றேன். சரி, இப்ப இந்த பிள்ளை வந்து இது மாதிரி போட்டோ அனுப்பிடுச்சு. அவன் என்ன பண்ணான், அந்த பையன் எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட கூட்டாளிகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த போட்டோ கடைசியா அவங்க அண்ணனுக்கு கையில வந்துருச்சு. ஏன்னா அவங்க அண்ணனும் அந்த ஆம்பளை பையன் தானே, அப்ப அவங்களோட கூட்டம் அனுப்புறாங்களா. அப்ப இந்த புள்ளிய எல்லாம் அடிச்சு இது பண்ணி மருந்து குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. மருந்து குடிச்சு காப்பாத்தியாச்சு. ஆனா சேட் டு சே அதோடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பாதிச்சிருச்சு. அதோட சாப்பிட முடியல, எல்லா ஆர்கன்ஸும் பாதிச்சிருச்சு. உயிரோடு இருந்து அவ்வளவு புண்ணியம் இல்லாம இருக்குது. ஒரு 3 வருஷத்துக்கு நடந்த கதை. சரி, இன்னொரு கதை என்னாச்சுன்னா, இந்த பிள்ளைங்க வந்து போன் இந்த செக்ஸ் இந்த போன் செய்வாங்க. என்னன்னா அந்த போன் என்ன பண்றாங்க, அந்த ரூம்லயே எடுத்துட்டு போறாங்கல்ல, அப்ப அங்க வந்து அந்த போன் வந்து வீடியோ கால் பண்றது. அப்ப வீடியோ கால் பண்றது என்ன பண்றது, இவங்க வந்து அப்படியே சும்மா அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பேசி ஓகே ஒரு லெவலுக்கு வந்துட்டு உடனே அப்ப இந்த பையன் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டான். அகெயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஆனா இவன் வந்து நல்ல பையன். ஓகே, நல்ல பையன், எதுவுமே செய்யல. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா அந்த பையனோட போன் வந்து கெட்டு போச்சு. போன் கடையில போய் கொடுத்துருக்கான்.
அந்த போன் கடை வந்து அந்த ரெக்கார்டை எடுத்துட்டு வெளியாக்கி விட்டுட்டாங்க சைனீஸ் குரூப்ல. அப்படியே எல்லாத்துக்குமே பரவலா வந்து கடைசியா அந்த ஒரு ஸ்கூல் ஆசிரியருக்கு வந்துச்சு. ஸ்கூல் ஆசிரியருக்கு வந்து கேட்டு எல்லாமே கண்டிச்சு கிண்டிச்சு, அப்புறம் அப்பா அம்மாவளை கூப்பிட்டு அது ஒரு பெரிய கேஸ் ஆயிடுச்சு. சோ கேர்ஃபுல். இந்த பெண் பிள்ளைங்க எல்லாம், அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. அந்த போன் வந்து ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு ஜாமான் என்று சொல்லலாம். ஈவன் இந்த ஹெரசிங் எப்படி நடக்குது. இப்ப இந்த பிள்ளைங்க என்ன பண்ண, அந்த போன்ல என்ன பண்றாங்க, ஒரு குரூப், அதுல இருக்கிற அந்த குரூப்ல எல்லாம் என்னென்ன குரூப் இருக்கோ எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு, அப்ப இந்த பையன்களுக்கு வந்து நிறைய வேற வேற குரூப்ல இருந்தெல்லாம் இருப்பானுங்கல்ல. அப்ப அவங்களுக்கு மெசேஜ் பண்றது, ஹாய் ரொம்ப அழகா இருக்க, இன்னைக்கு பாக்கலாமா நாளைக்கு பார்க்கலாம். அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரம் விழுந்துருவாங்க. அப்ப இன்னொரு என்ன கேஸ்னா, இவங்கள்ட்ட பங்களாதேஷ் கிட்ட மாட்டிட்டாங்க அந்த பொண்ணு. போன் நம்பர் இது மாதிரி தான் வெளியாட்ட இன்ஸ்டாகிராம்ல போதுல, பங்களாதேஷ்காரன்ட்ட மாட்டிட்டு அந்த புள்ளது. அடுத்தது வந்து நம்மளோட கேள்வி வந்து சிசிலியா அவர்களிடம். ஓகே, குழந்தைகளின் மனநிலையை எவ்வாறு மாற்றுவது? உங்களோட கருத்து என்ன சிசிலியா? நன்றி அந்த கேள்விக்கு. அதாவது பிள்ளைங்களோட சில்ட்ரனோட மைண்ட் செட் எப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்ட்டு, சரிங்களா? சோ கல்வி வந்து அழியாத ஒரு செல்வம். அகெயின் வந்து பெற்றோர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதே போலதான் வந்து பிள்ளைகளுக்குமே வந்து நம்ம புரிய வைக்க வேண்டும். அதாவது எதிர்காலம் அதாவது நீ படிச்ச அப்படின்னா கல்வி முக்கியத்துவம், நீ கல்வி கற்றினால வந்து உன்னோட எதிர்காலம் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம புரிய வைக்க வேண்டும். இப்போ லெட்ஸே வந்துட்டு இப்போ நிறைய பிள்ளைகள் வந்துட்டு SPM எடுக்காமலும் சரி, SPMக்கு அப்புறமும் சரி, டிக்டாக் வந்துட்டு எங்க பாத்தீங்க அப்படின்னா டிக்டாக்ல வந்து அஃபிலியேட்னு ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டாங்க. சோ அந்த விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா ஈஸியா வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஓகே, நான் நிறைய அளவுல சம்பாதிக்க போறேன். ஆனா அகெயின் நம்மளுடைய கேள்வி என்னவாக இருக்குதுன்னா, எவ்வளவு நாளைக்கு இந்த வருமானத்தை நீ வந்து எடுக்க போற, எவ்வளவு நாளைக்கு வந்துட்டு நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்க போற? நம்ம கல்வி கற்கும் பொழுது நம்மளுக்கு ஒழுக்கம், பண்பு, மரியாதை இவை அனைத்தும் சேர்ந்தே உயர்கின்றது. அதுதான் வந்து கல்வி. கற்கல அப்படின்னா இது எதுவுமே வந்து இது நம்மளுக்கு தெரியும், ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து அங்க லேக்கிங் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ வந்துட்டு அதாவது பண்பு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இது பண்ணும். இன்னொன்னு வந்து என்னன்னா, பெற்றோர்கள் ஆகிய இங்க இருக்கிறீங்க இல்லையா பெற்றோர்கள், நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கனவு என்னது அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட புரிய வைங்க. அதாவது இந்த வீட்டுல வந்து இந்த வீட்டோட வந்து நிலைமையை, சூழ்நிலையை உன்னால் தான் மாற்ற முடியும். அந்த மாதிரி ஒரு சிந்தனையை பிள்ளைகளிடத்தில் நம்ம விதைக்க வேண்டும். சிறு வயது முதலே வந்து நம்ம விதைச்சு வந்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம மாத்தலாம். ஓகே, பேரண்ட்ஸ் வந்துட்டு என்னோட பெற்றோர்கள், என்னோட அம்மாவா இருக்கட்டும், என்னோட அப்பாவா இருக்கட்டும், கல்விக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. எடுத்துக்காட்டிற்கு நான் என்னையே எடுத்துக்கிறேன். நான் வந்து ஆரம்ப பள்ளியில இருக்கும் பொழுது என்னோட அப்பா என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ வந்து அப்ப எனக்கு தெரியாது, அறியாமை. அப்ப அந்த வயசுல சொன்னாரு, நீ யூனிவர்சிட்டி மலாயா பல்கலைக்கழகத்துக்கு தான் நீ படிக்க போற, நீ அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்குள்ளே வந்துட்டு ஓகே நான் அங்கதான் போகணும், நான் அங்கதான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நான் விதிச்சிட்டேன். எவ்வளவு வந்து கடினமா இருந்தாலும் நான் படிக்கணும், நான் படிச்சாதான் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து நான் வந்து உயர்த்த முடியும், என்னுடைய வந்து அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட குடும்பத்துல வந்துட்டு உறவினர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் தான் வந்து முதல் பேரப்பிள்ளை, முதல் மகள் வந்து பல்கலைக்கழகத்துல கால் எடுத்து வச்சேன். சோ இந்த ஒரு உணர்வு வந்து என்னோட பெற்றோர் வந்து அந்த அன்னைக்கே வந்து என்னிடம் விதைச்சனாலதான் இன்று அதாவது என்கிட்ட வந்து என்னுள்ள அந்த உணர்வு வந்துட்டு அத கர்வமா ஆக்கி என்னால வந்து படிக்கிறதுக்கு வந்து அது மிகப்பெரும் ஒரு மோட்டிவேஷனா வந்து அது எனக்கு இருந்தது. ஆகவே பெற்றோர்களுக்கு வந்துட்டு இததான் நானும் வந்துட்டு ஒரு வலியுறுத்த விரும்புறேன். அதாவது உங்களுடைய கனவு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளிடம் தெளிவாகவே, நீங்க பரவாயில்ல வெளிப்படையாகவே எடுத்து சொல்லுங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம், அடுத்து என்னுடைய கருத்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் சிறு விஷயம், எந்த விஷயம் செஞ்சாலுமே ரிவார்ட்ஸ், அக்னாலஜ்மெண்ட் அண்ட் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் சொல்லுவாங்க. அதாவது பாராட்டுங்க, வாழ்த்துங்க அவங்கள.
அப்போ அந்த விஷயம் செய்யும் போது ரொம்ப நல்லா செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்குள்ளேயே வந்து ஒரு உணர்வு தோணும். ஓகே, நான் இந்த விஷயம் செஞ்சிருக்கேன், அம்மா அப்பா பாராட்டுறாங்க, அம்மா அப்பாக்கு தெரியுது. சோ அப்படி சொல்லும் பொழுது இன்னும் நிறைய செய்யணும், நான் நல்லா படிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நான் நல்லா செய்யணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு தோன்றும். சோ இந்த மாதிரி வந்து பெற்றோர்கள் செஞ்சாங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய அந்த மைண்ட் செட்டையும் நம்ம மாற்றலாம். சரிங்களா? சோ அதாவது பிள்ளைகளுடைய மைண்ட் செட்டை வந்து பெற்றோர்கள், சமுதாயம், ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து கை கோர்த்தால் மட்டுமே அவர்களுடைய அந்த எண்ணத்தை வந்துட்டு மாற்ற முடியும். அதாவது உன்னால் மட்டுமே, அதாவது கல்வியால் மட்டுமே உன்னுடைய தலைமுறை, உன்னுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு. மிக்க நன்றி சிசிலியா அவர்களே. எவ்வளவு ஒரு ஷார்ட்டா எவ்வளவு அழகா அவங்க வந்து அவங்களோட கருத்தை வந்து அவங்க சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. சோ அடுத்த கேள்வி சார் உங்ககிட்டதான். குழந்தைகளின் மனநிலை ஏன் கல்வியை தீவிரமாக எடுத்துக்கொள்ள கூடாது? உங்களோட கருத்து என்ன சார்? இப்ப பிள்ளைகள் ஏன் வந்து எஜுகேஷன் வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறது இல்லை அப்படின்னாக்க, முதல்ல அவங்களுக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு சுமூகமான உறவு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க. they feel disconnected, ஒரு உறவு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இரண்டாவது வந்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த பள்ளியில வந்து அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. சப்போர்ட் இல்லை. இப்ப ஒரு பிள்ளை வந்து அங்க 30 மேசை இருக்குன்னு வச்சுங்களேன், பின்னால உட்கார்ந்து இருக்கு. அந்த வருட ஆரம்பத்துல இருந்து வருட கடைசி வரைக்கும் அது அங்கதான் உட்காந்துருக்கோம். அப்ப அது என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னாக்க, நம்மள யாருமே பாக்குறது இல்ல, நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல மார்க் எடுத்தா கூட வந்து அதுங்களை பாராட்டுவதற்கு அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப அங்க பள்ளியில பாத்தீங்க அப்படின்னா பங்காவத்து இருப்பாங்க, கிளாஸ் மானிட்டர் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க நடக்கும். ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்புல ஒண்ணுமே கிடைக்காது. ஸோ தே ஃபீல் unsupported and then undervalued சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அங்க ஒரு மதிப்பு இல்லாம போயிடுது. ஸோ இந்த மாதிரியான நிலை ஏற்படும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஸ்கூல் மேல வந்து ஒரு அன்பு இல்லாம போயிடும். நான் எப்போதும் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், நீங்க எப்போதும் வந்து ஸ்கோலாக்கு நெராக்காக்குன்னு சொல்லாதீங்க, என் பள்ளி ஒரு நரகம் அப்படின்னு சொல்லாதீங்க, என் பள்ளி ஒரு சொர்க்கம் சொல்லுங்க, சோலாக்கு சொர்காக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எப்போதும் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அந்த பள்ளிக்குள்ளுக்கு போகும் பொழுதே அவங்க ஒரு சந்தோஷமான ஒரு நிலையில போகணும். ஆனா கஷ்டமான ஒரு நிலையில அவங்க போனாங்க அப்படின்னாக்க அன்றைக்கு முழுதுமே அந்த அந்த பள்ளி வந்து அவங்களுக்கு ஒரு நரகமா தான் இருக்கும். சோ இதுல ஒரு விஷயம் என்ன பார்த்தாக்க அகடமிக் ஸ்ட்ரகிள் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மனம் இருக்குல்ல, மனம் வந்து எப்போதும் சுலபமான விஷயத்துக்கு ரொம்ப எதிர்பார்க்கும். இப்போ படிக்கணும் அப்படின்னாக்க வீட்டு பாடம் செய்யணும், நோட்ஸ் எடுக்கணும், பரீட்சைக்கு அவங்க தயாராகணும், நிறைய மனப்பாடம் செய்யணும், அந்த லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணணும், பிஎம் இங்கிலீஷ் இதெல்லாம் மாஸ்டர் பண்ணணும், சிஜாரவை கரைச்சி குடிக்கணும், ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சஸா இருக்கும். அந்த மாதிரி சேலஞ்சஸா இருக்கும் பொழுது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதை விட ஒரு மோட்டர் பைக் எடுத்துட்டு கிராப் ஓட்டினாலே போதும், எதையுமே சிந்திக்க வேண்டாம். நான் அப்பப்போது இப்ப சொல்லுவேன், பேசாம ஒரு செக்யூரிட்டி ஆயிடலாம் போருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு செக்யூரிட்டி ஆகிறதுக்கு நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டாம். அவன் உட்காந்து அந்த 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 அங்க வரவங்க போறவங்கள பார்த்தாலே போதும். ஸோ அந்த மாதிரிலாம் பிள்ளைங்க யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த சேலஞ்சஸ் இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ அது ஒண்ணு அகாடமிக் ஸ்ட்ரகிள். இரண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து இந்த கல்வியினால வந்து எதிர்காலத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு அவங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இப்ப கடையில போய் வேலை செஞ்சாங்க வச்சுங்களேன், இப்போ வேலை செய்யும்போது அன்றாடைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு 30 வெள்ளியோ 40 வெள்ளியோ கிடைச்சல காசு. ஆனா
அவங்க வேலை படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வந்து அந்த காசை வந்து அவங்க இப்பயே பாத்துடுறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப அவங்க B40ல இருக்காங்க, அடுத்த கட்டத்துக்கு M40க்கு போகணும் அப்படின்னாக்க அவங்களோட நிலை மாறணும் இல்லையா? சோ அந்த சிந்தனை வந்து அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அதான் குறுகிய கால சிந்தனையில இருக்காங்க. இப்ப என்ன அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க அதை பார்க்கிறாங்க. சோ இது ஒரு பெரிய முத்துக்கட்டையா இருக்கு. அந்த பிள்ளைங்க ஏன் வந்து கல்வி வந்து பெரிய 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 நிலையில அவங்க நினைக்கிறது இல்லைன்ற ஒரு விஷயமா அங்க நான் பார்க்கிறேன். மூன்றாவது வந்து அந்த வீட்டுல என்வாயர்மெண்ட், அவங்களுக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா பெற்றோர்கள், அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வேணுங்கின்ற அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்களா, அவங்களுக்குன்னு ஒரு 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 ரூம் தயாரிச்சு கொடுக்குறாங்களா, அவங்க படிக்கிறதுக்கு ஒரு மேசை இருக்குதா, அவங்களுக்கு ப்ராப்பரான புத்தகங்கள் இருக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா அந்த பிள்ளைங்க பாக்குறேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அவங்களுடைய சக மாணவர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னு அவங்களும் பாக்குறாங்க இல்லையா? அப்ப அதே விஷயம் வந்து இவங்களுக்கு நடக்காத பட்சத்துல அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகும். இப்ப நானே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க, நான் ஒரு எளிமையான குடும்பத்தில இருந்து வந்தவன். நான் Form 4 Form 5 படிக்கும் பொழுது நான் ஒரு பிளாஸ்டிக் சப்பாத்தி தான் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னாக்க எங்க வீட்டுல வந்து அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. அப்ப அதை தோச்சு அன்றாடிக்கும் போட்டுக்கலாம். ஆனா தோச்சு தொடச்சாலே காஞ்சி போயிடும். இதே நான் வந்து ஒரு பாத்தாவோ ஒரு துணி சப்பாத்தி போட்டேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா எனக்கு அது ரொம்ப வெக்கமா இருந்தது, அதுவும் Form 4 Form 5ல. சோ இதே போன்று அந்த சிந்தனைகள் அந்த பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு அவங்க வீட்டுல வந்து அந்த சூழ்நிலை இல்லாத பட்சத்துல அவங்க பள்ளிக்கூடத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனான்சியல், கண்டிப்பா அந்த 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 ஃபைனான்சியல் கிரேஜ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதனாலதான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து ஒரு சொர்க்கமா இல்லாம பள்ளிக்கூடம் வந்து ஒரு நரகமா இருக்கு அவங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. உங்களோட கருத்துக்கு மிகவும் நன்றி. சோ அடுத்த கேள்வி. பூலி கேஸ் வந்து ரொம்ப நடக்குது, பாவ் பண்றது. அதாவது என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த பையனுங்கள்லாம் அந்த வேப் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது கத்துக்கிட்டதுனால அவங்களுக்கு வந்து காசு தேவைப்படுது. ஏன்னா அவங்க வேலை செய்யல, அம்மா அப்பா குடுக்கிற காசும் பத்தாது. அப்ப என்ன பண்றாங்க, ஏமாளி பையன்க இருக்கிறாங்களே அவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு அடிச்சு அவங்கள வந்து மிரட்டி காசு எடுக்கிறது. இந்த பையனுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க, நீ அம்மா அப்பாட்ட போய் சொன்ன நீ அந்த செத்த நாளைக்குன்ட்டு. அப்படியே அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னாங்கன்னா வச்சுக்கோங்க, 4-5 பேர் அந்த குரூப் காரனுங்க எல்லாமே வேணும்னே அவங்களை கூட்டிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் வந்து பொருள் அளவுல மிரட்டிக்கிட்டு என்ன பண்றது. ஒரு கேஸ், உண்மை கேஸ். இந்த பையன் வந்து சரியான ரொம்ப நல்ல பையன், இன்னசென்ட், கொஞ்சம் ஏமாளி. அப்ப அவங்க அம்மா அப்பா வந்து காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்துட்டுனா என்ன பண்ணுவாங்க, இந்த பையன்களுக்கு வந்து அவங்க காசு கொடுத்தாகணும். அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நீ 2 வெள்ளி டெய்லி கொடுக்கணும், இல்லன்னா உன்னை அடிச்சிரும், எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு உன்னை அடிச்சு நீ எல்லாமே ஆக்கிற சொல்லிட்டு அவன் பயந்துட்டு அம்மா அப்பாட்டையும் யார்ட்டையுமே சொல்லல. ஏன்னா அவங்க பையன்கள்லாம் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் இருக்காங்க. என்ன சொன்னா, உங்க அப்பாவோட காடி கிறுக்கி விட்டுருவான், அவங்க அம்மா வேலைக்கு போகும்போது அவங்க என்னாச்சும் செஞ்சிருவான், எனக்கு இந்த ஆபாங் தெரியும், அந்த ஆபாங் தெரியும், இந்த கேங்ஸ்டர் தெரியும், அந்த கேங்ஸ்டர் தெரியும் சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மென்டலி அவனுக்கு வந்து பயத்தை கொடுத்துட்டு என்ன பண்றது, காசு டெய்லி பாவ் பண்றது. அப்ப இவன் என்ன பண்ணா, கடைசி இவனுக்கு காசு இல்ல, அப்ப குடுக்கல. ஒரு நாள் என்ன தெரியுங்களா பண்ணானுங்க, அவனை அந்த கிளாஸ்ல கொண்டுட்டு போயிட்டு யாரும் இல்லாத போது அவனை அடிச்சு அவனுடைய பேண்ட்ஸ் தெரியுங்களா கழட்டி விட்டுட்டு, ஓகே கழட்டி விட்டுட்டு அவன் அப்படியே இது பண்றாங்க. அவனை வீடியோ எடுத்துட்டாங்க. வீடியோ எடுத்துட்டு நீ இனிமேல காசு கொடுக்காட்டி உன்னைய வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்குமே அனுப்பி விட்டுருவான், டீச்சர்களுக்கு எல்லாம் அனுப்பி விட்டுருவான், ஸ்கூல் குரூப்ல எல்லாம் அனுப்பி விட்டு அது மாதிரியான மிரட்டல். அப்ப இவன் என்ன பண்ணா, வீட்டுக்கு போன கையோட அவனுக்கு ஸ்கூலுக்கு போ பயப்படுறான். அவங்க அம்மா எவ்வளவுதான் அடிச்சாலும் போக மாட்டான், என்ன ஒண்ணுமே சொல்லல. கடைசி அப்புறம் அந்த கவுன்சிலிங்க்கு அனுப்பி
அவங்கள்ட்ட தான் இது மாதிரி சொல்லியிருக்கான். அப்புறம் பெரிய டிசிப்ளின் கேஸ் ஆச்சு. சோ பாவ் இது ரொம்ப முக்கியம், அது பாத்துக்கோங்க. இன்னொன்னு, இந்த டிராக் புஷியர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா இந்த பிளேயர்ஸ் வீட்டுக்கிட்ட எல்லாம், அவங்க வந்து என்ன பண்றாங்க, இது மாதிரியான படிக்கான பையன்களை வந்து டார்கெட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த படிக்காத பையனுங்க வந்து டிராக்ல மாட்டிக்கிட்டானுங்களா, அவங்க வந்து பவா உமோர் 18 கிலோ ஜுவேனில் கேஸ்ல போட்டுட்டு அவங்க வெளியாக்கிடுவாங்க. அதனால இவனுங்களை வந்து என்ன பண்றது, அழகா அவங்க ஜாகா பாத்துக்கிறது, ஒரு மோட்டர் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் நிறைய காசு கொடுக்கறது. ஆனா இவங்களுக்கு சோ அந்த 10-20 வெள்ளிக்கு கூட போயிட்டு அந்த டிராக் புஷர் டிராக் வந்து அங்கங்க சப்ளை பண்ணுவாங்க. சோ இவங்க என்ன பண்ணுங்க, இந்த ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க. இன்னொன்னு, இந்த குரூப் எல்லாம் இருக்கிறாங்களே, இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அபாங், அதாவது அவனுங்க ஒரு அபாங் சொல்லிட்டு அங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. இந்த ஸ்கூல் பையன்களுக்கெல்லாம் எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது. இந்த ஸ்கூல்ல ஒரு 10-12 பேர் வச்சிருப்பானுங்க, இன்னொரு ஸ்கூல்ல ஒரு 10-12 பேர் ப்ரொடெக்ஷன். சோ இவங்க வந்து அவங்கள்ட்ட காசு கொடுத்துக்கிட்டு, அப்புறம் அவங்க சொன்ன இடத்துக்கு ஒரு சாயந்தரம் போல எல்லாம் மீட்டிங்க்கு வரணும். அங்க வந்து அவங்களுக்கு நல்லா அந்த பிளாஞ்சா பண்ணீங்க பாத்தீங்கன்னா 1-2 மணிக்கு கூட அந்த மாமா கடையில அவ்வளவு பெரிய கேங் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே இந்த அபாங் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன். அந்த அபாங்க்கு மேல இன்னொரு பெரிய டிராக் புஷர் இருப்பாரு. அப்ப இந்த அபாங் வந்து இந்த பையனுங்களை எல்லாம் சப்ளை பண்றது. அப்ப அவங்க வந்து ஹாலிடேஸ் அங்கங்க கூட்டிட்டு போற மாதிரி அப்ப இந்த டிராக்ஸ் பழக்கத்தை கத்து கொடுத்துட்டு அவங்க வந்து டிராக் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சப்ளை பண்றது. இது வந்து ஸ்கூல்ல நிறைய நடக்குது, யூனிவர்சிட்டியில தான் நடந்துட்டு, இப்ப ஸ்கூல்லயே நடக்குது. சரி, இவ்வளவு தான். நன்றி, வணக்கம். அடுத்த கேள்வி வந்து நம்மளுடைய சிசிலியா, ரெடியா இருக்கீங்களா? ஓகே. கல்வியால் என்ன சாதிக்க முடியும், அத பத்தி நீங்க உங்களோட கருத்து என்னது சிசிலியா? கேள்விக்கு நன்றி. பணம் இருந்தால் ஒரு நாள் வாழலாம், அறிவு இருந்தால் வாழ்க்கையை வாழலாம். ஆக்சுவலி கல்வி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு மேம்படைய வைக்கணுமோ அது கல்வியால மட்டும்தான் வந்துட்டு முடியும். பணம் இருக்கும், கல்வி இல்லை என்றாலும் பணம் இருக்கும், பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பணத்தை வந்து எப்படி சரியான முறையில வந்து சரியான வழியில வந்து பயன்படுத்துவது என்பது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறைவாக இருக்கும். சோ கல்வியாளர்களுக்கு கல்வி கற்றால் மட்டுமே அறிவு சார்ந்த விஷயங்கள், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த மாதிரியான விஷயங்களும் மேம்படும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை, ஆளுமை, இதுவுமே வந்து சேர்ந்தே வளரும். கல்வி இருக்கு, என்னால வந்து இதை சாதிக்க முடியும், என்னால முடியும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கல்வி மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குண்டு தட்டிலே வந்து குதிரை ஓட்டி கொண்டு இருக்காமல் வெளிநாட்டு வாய்ப்புகளை தேடி போவாங்க. அது வந்து கல்வி இருந்தால் மட்டுமே வந்து செய்ய முடியும். இல்ல அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல இருந்துட்டு இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஏன் கல்வி இல்ல. கல்வி இருந்தால் வந்துட்டு எஸ், அது நிறைய நாட்கள் எடுக்கும், நிறைய வருடங்கள் எடுக்கும், அதாவது லாங் ப்ராக்ரஸ் தான். பட் ஆனா உங்க லைஃப வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிக்கூடிய விஷயம் வந்து கல்வியால மட்டும்தான் முடியும். சோ கல்வியால முடியாத ஒண்ணும் இல்ல, கல்விதான் வந்து இவ்வளோ விஷயங்களை செய்யுது. அப்துல் கலாம் வந்து சொல்லியிருக்காரு, கனவு காணுங்க, கனவை செயல்படுத்துங்கள், கல்வியால் மட்டுமே சாத்தியமாகும் அப்படின்னு. மிக அருமையாக உங்க கருத்தை நீங்க சொன்னீங்க சிசிலியா அவர்களே, மிக்க நன்றி. அதாவது கடைசி கேள்வி சார் உங்களிடம்தான். கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் மனப்பான்மையின் விளைவுகள் எதிர்காலத்தை பாதிக்கலாமா? நிச்சயமா வந்து அவங்க கல்வி மேல முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமா பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நிறைய பேத்துக்கு வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் பத்தி அவ்வளவா தெரியல. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க மொத்த மலேசியன் பாப்புலேஷன் ஏறக்குறைய வந்து ஒரு 32.6 மில்லியன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வந்து ஏறக்குறைய 2 மில்லியன் 6.6% எடுத்துல 2 மில்லியன் வந்து இந்தியன்ஸ். இந்த 2 மில்லியன்ல வந்து P40 கேட்டகரியில இருக்கிறது ஏறக்குறைய வந்து 2,60,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸ், குடும்பங்கள். 2,60,000 குடும்பங்கள் சொல்றாங்க B40. அதாவது 5,000 வெள்ளிக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க வந்து
2,60,000 ஹவுஸ் ஹோல்ட் சொல்றாங்க. இப்ப பேசிக்கா ஒரு வீட்டுல வந்து 4 பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஏறக்குறைய வந்து 1 மில்லியன் பீப்புள் வந்து B40ல இருக்கும். இது எத்தனை பேத்துக்கு தெரியும் புரியும்னு எனக்கு தெரியல. அப்ப 2 மில்லியன்ல வந்து 1 மில்லியன் வந்து B40ல அப்படின்னாக்க பாக்கி 1 மில்லியன் தான் வந்து M40 T20ல இருக்குது. அப்ப நம்ம கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இது இன்னும் பின்தங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது நான் நிறைய பார்த்துட்டேன். அதாவது தெரியல, ஒரு 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 இனத்தை வந்து ஒரு சமூகத்தை வந்து ஸ்லேஃபா வைக்கணும் அப்படின்னாக்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ ஜாமான் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீயா ஜாமான் கொடுக்கும்போது அந்த சமூகம் வந்து ஒரு ஸ்லேஃபாவே இருக்கும், எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னாச்சும் கொடுப்பாங்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த நிலை வந்து நான் அனுபவத்துல இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க மன்னிக்கணும் சொல்றதுக்கு, ஆனா இதுதான் நிஜம். இப்பதான் போன வாரம் வந்து நான் ஒரு மகளிர் ப்ரோக்ராம் செஞ்சேன். சோ நான் ஏறக்குறைய ஒரு 100 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். வெறும் 40 பேர் தான் வந்திருந்தாங்க. அது கூட நிறைய பேசி நிறைய இது பண்ணி கடைசியில 40 பேரு வந்தாங்க. இதுவே வந்து இதுக்கு முன்பு இந்த தீபாவளிக்கோ இல்ல சமயத்துல வந்து எனக்கு இந்த ஃப்ரீயா குடி பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் வந்து சித்தி விநாயகர் ஆலயத்துல வந்து செயலாளரா இருக்கேன். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய செய்வோம். அந்த மாதிரியான ப்ரோக்ராம் செய்யும் பொழுது நம்ம ஒரு 100 பேர் தான் கணக்கு பண்ணுவோம். ஆனா 150 பேர் வந்துருவாங்க. 150 பேர் வந்துருவாங்க. அதுவும் வந்து என்னை கால் பண்ணுவாங்க. சார் நான் கொஞ்சம் லேட்டா வந்துருவேன், என்னோட ஜாமான் வச்சிருங்க சார், இன்னைக்கு எனக்கு வர முடியாது, நான் ஏர்லியா வந்து எடுத்துக்க முடியுமா அப்படிலாம் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. ஆனா இந்த மகளிர் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு ஆளு 2 ஆளு தான் கால் பண்ணாங்க. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்க நம்ம சமுதாயம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குதோ, வாங்கி கொண்டே இருக்கின்ற அந்த 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 நிலையில வந்துட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. அப்புறம் ஒரு சில ஃபேமிலி நான் போய் பேசியிருக்கேன். ஏன்னா கடந்த ஆண்டு வந்து SPM செமினார் நடத்தணும், கிளாஸஸ் நடத்தணும் வாரம். அப்ப இந்த தீபாவளி கிட்ட வரும் பொழுது நிறைய பிள்ளைங்க வரல. அப்ப நம்ம ஃபேமிலியில போய் கேட்டோம், ஏங்க பிள்ளைங்களை அனுப்பல, ஒரு நாள் தானே அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க சார், தீபாவளி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. அப்ப நான் சொல்றேன், இல்லைங்க SPM வந்து அந்த பையனுக்கு இந்த ஒரு வாட்டி தான் வரும். ஆனா அவங்க அதை பத்தி யோசிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்றைக்கு வந்து அவங்க போய் தீபாவளி ஜாமான்லாம் வாங்கணும், பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுடைய அந்த கம்யூனிட்டியை பாக்குறதுக்கு. சோ இன்னும் நம்ம வந்து இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா இந்த செட்பேக் எங்க போவோம் அப்படின்னாக்க நம்ம இன்னும் B40லே தான் இருப்போம். M40க்கு போறதுக்கு கஷ்டம். ஏன்னா ஒரு சில ஃபேமிலி நான் சொல்லியிருக்கேன், ஏங்க நீ கொஞ்சம் பிசினஸ் பண்ணலாமே, இந்த மாதிரி இந்த SKMல போயிட்டு நீங்க ஒரு இதை எடுத்து SSMல போய் நீங்க லைசன்ஸ் எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணலாமே அப்படி சொன்னாக்க, இல்லைங்க சார் நான் அப்படி எடுத்தேன் அப்படின்னாக்க என்னைய வந்து B40ல வெட்டிடுவாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அதே நீங்க பப்ளிக்கா ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சமுதாயத்தை மட்டம் தட்டுறதுக்கு இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லேவ் ஆயிட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சோ அதை நம்ம கடக்கணும் அப்படின்னாக்க, அதை கடந்து செல்லணும் அப்படின்னாக்க கல்விதான் வந்து நமக்கு ஒரு சிறந்த கருவியா இருக்கும். நம்மளோட வெப்பன் வந்து கல்வியா தான் இருக்கணும். சோ கல்வியில சிறப்பா இருந்தோம் அப்படின்னாக்க நிச்சயமா வந்து சோசியல் மொபிலிட்டிக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். B40ல இருந்து M40க்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நமக்கும் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள், கல்வி கற்றவன் வந்து இந்த நாட்டுலதான் வேலை செய்யணும்னு இல்லை, அவன் எங்க வேணாலும் போய் வேலை செய்யலாம். ஆனா அவனுக்கு வந்து அந்த அந்த தகுதி இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். மூன்றாவது வந்து நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னாக்க,
ஒரு வாரத்துல 168 நாள் இருக்கு. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப இந்த வேல்யூஸ் குறைவா இருக்கு. அதற்கு வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 மணி நேரமாவது சமய சார்ந்த விஷயங்களை கேளுங்க அப்படின்னு சொல்ல வரேன். சமய சார்ந்த விஷயங்களை கேளுங்க. இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க. நிச்சயமா அங்க வந்து சில 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 அது விஷயங்களை வந்து அங்க பேசுவாங்க. சமயத்தை பத்தி தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்களுக்கு அறிவு வளரும், நன்னறி கொஞ்சம் அதிகமா தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களால யூகிக்க முடியும். இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய பிள்ளைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி இருக்காது. இன்னும் சிறப்பான முறையில ஒரு குவாலிட்டியான நம்ம கமிட்டி நம்மளால நம்ம பார்க்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சார், உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. அருமையாக உங்க கருத்தை நீங்க வந்து கூறினீர்கள். ஓகே, அடுத்த கேள்வி இறுதியாக ஆசிரியர் கலாடி விதிச்சிருக்க. பெற்றோர்கள் ஓகேமா சொல்லுங்க. பெற்றோர்கள் பள்ளியுடன் எவ்வாறு ஈடுபடுவது குழந்தைகளின் எதிர்காலத்தை மாற்றுமா? ஓகே, இதுவும் நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். சரி, இப்ப மெயின் ப்ராப்ளம் வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து ஏன் கல்வியில அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டுலன்னா பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. அதே நான் சொன்ன இப்ப நிறைய ப்ராப்ளம். இப்ப வந்து நம்ம நல்லா படிக்கிற பிள்ளைங்க பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய பெற்றோர் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆனா இப்ப இந்த நான் சொன்ன சார் சொன்ன மாதிரி இப்ப B40 T20 M14 இருக்கிறாங்களா, அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களும் அந்த 3 கேட்டகரியில இருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்ப வந்து நம்ம வந்து இந்த மிடில் இருக்கிற பிள்ளைங்கள வீக்கான பிள்ளைங்க தான். ஆனா இந்த வீக்கான பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அவங்க நிறைய சேட்டிங்ல செஞ்சு நம்மளுடைய இமேஜ் அவங்க கெடுத்துறாங்க. இன்னும் நல்லா இருக்கிற பிள்ளைங்களை நிறைய பேர் அவங்க கெடுக்குறாங்க. அந்த வேர் படிக்கிறது, லவ் பண்றது எல்லாம் இவங்க போயிட்டு டிஸ்டர்ப் பண்றதுனாலதான் நம்ம மீதல் உள்ள பிள்ளைங்களை கடைசியா வீக்கா வந்துட்டு சோ நிறைய அந்த வீக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ இதுக்கு ஒரே ஒரு வழி, பேரண்ட்ஸ் அடிக்கடிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போங்க. பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்ற இது மாதிரி கண்டுக்கிட்டா பிள்ளைங்க வந்து ரொம்ப பயமா இருக்கும். அவங்க கிட்ட சொல்லாம திடீர்னு இப்ப நான் சொல்றேன் பஸ் எல்லாம் ஏறி போவாங்கன்ட்டு திடீர்னு கிளாஸ்க்கு வாங்க என் பிள்ளை படிக்குதான்ட்டு அப்படியே ஒரு நடங்க செக் பண்ணுங்க. பிள்ளைங்களோட அட்டெண்டன்ஸ் டீச்சர்ட்ட கால் பண்ணி இப்பதான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் குரூப் திறந்து விட்டுட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஹாடியரான் என் புள்ள வந்திருக்கா இல்லையான்ட்டு டீச்சர் உங்களுக்கு டீச்சர் நம்பர் இருக்க மெசேஜ் பண்ணி கேளுங்க என் புள்ள என்ன படிக்குது ஏது படிக்குதுன்ற. இன்னொன்னு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரண்ட்ஸும் இந்தியன் டீச்சர்ஸ்ல ஒரு குரூப் வச்சு அந்த குரூப்ல வந்து எல்லாம் என்னென்ன பிரச்சனை பழைய பள்ளிக்கூடத்துல அப்படித்தான் நான் செய்வேன். எல்லா பேரண்ட்ஸும் ஒரு குரூப்ல போட்டு வச்சிருவேன். அப்ப பிள்ளைங்க என்ன சேட்டப் பண்றாங்களோ அந்த குரூப்ல நான் போட்டுருவேன். அப்ப எல்லா பிள்ளைங்களும் பயந்து ஒரு பெரிய கண்ட்ரோல்ல இருந்தது. சோ அது மாதிரியான விஷயத்த நம்ம எடுக்கணும். ஓகே, சரி, இப்ப வந்து மாடரேட்டர் விட்டுட்டு இப்ப நம்ம கேள்விகளுக்கு போலாம். நன்றி, வணக்கம். கேள்விகள் நன்றி டீச்சர். ஓகே, அடுத்த இறுதியான மிஸ் சிசிலியா உங்களிடத்தில் கல்வி எவ்வாறு பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கையை மாற்றும்? கேள்விக்கு நன்றி. நேரம் இல்லாத ஒரு காரணத்துல சுருக்கமா முடிச்சிடுறேன். ஆக்சுவலி வந்து நம்மளுடைய மலேசியா நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா கல்வி வந்து ரொம்ப இலவசம். நீங்க அதாவது கல்வி வந்து நீங்க எப்படியும் வந்து நீங்க படிச்சு கல்வி கற்று நீங்க ஒரு பட்டதாரி ஆகலாம். நீங்க வந்து பாஸ் பண்ணாலும் சரி ஃபெயில் பண்ணாலும் சரி நீங்க ஒரு பட்டதாரியாக வாய்ப்பு வந்து இந்த மலேசியா நாட்டுல இருக்கு. அது வந்து நம்ம தெரிந்தால் மட்டுமே சரியானவர்கள்ட்ட வந்து வழிகாட்டுதலை கேட்டு வந்துட்டு நம்ம சென்றால் மட்டுமே வந்து இதுக்கான வழி வந்து நம்மளுக்கு தெரியும். இன்னொன்னு, கல்வி உள்ள பிள்ளை வந்து ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல தலைமுறையே உயர்த்துவான். அதாவது அந்த குடும்பத்துக்கே ஒரு ஒளி அந்த கல்வியால் மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாச்சும் கொடுக்கணும் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து கல்வியை வந்து உணவாக எப்படி வந்து அன்றாட உணவு நம்ம மனித வாழ்க்கையில தேவையோ அத்தியாவசிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கோ அதே போல கல்வியை ஊட்டுங்க. ஏன்னா அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆயுதம். கல்வி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய
அதாவது தலைமுறையே அடுத்த ஜெனரேஷன் என்டையர் ஜெனரேஷன் நம்ம சமுதாயத்தையே வந்து மாற்ற முடியும். இங்குள்ள ஒவ்வொருவரும் வந்து சமுதாய பற்றினால் மட்டுமே இங்க இருக்கீங்க. ஆகவே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். நம்மளுடைய சமுதாயம் நம்ம கடமை. பெற்றோர்கள் மட்டும் இல்ல, அந்த ஒரு மாணவர் நாள் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒன்று கூடினால் நம்மளுடைய சமுதாயத்தை வந்து உயர்த்த முடியும், அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும். சோ ஆகவே வந்து கவுன்சிலர்ஸ் அங்கங்கே வந்து ரெடியா இருக்காங்க. அவங்க திரும்பியும் சொல்றேன், என்ன எம்பசைஸ் பண்றேன்னா, அவங்க வந்து அறிவுரை சொல்ல மாட்டாங்க, வழி காட்டுவாங்க. சோ தயவு செய்து நீங்க தாராளமா அவங்க கிட்ட அனுப்பலாம். நிறைய எம்பவர்மெண்ட் கேம்ப்ஸ் ஆங்காங்கே நடக்குது. உங்க பிள்ளைகளை ஃப்ரீ தான், நிறைய வந்து இலவச நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களை வந்து நீங்க அனுப்புங்க. இதுதான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மிகவும் அருமையாக கூறி சென்றார் மிஸ் சிசிலியா அவர்கள். இன்னைக்கு பார்த்த இந்த தலைப்பு வந்து மிகவும் அற்புதமாக, மிகவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை வந்து நம்ம 3 பேனல்ஸ் இன்னைக்கு வந்து நல்ல தெளிவாக கூறினார்கள். சோ நேரம் வந்து 9:30 மேலேயும் ஆகிவிட்டது. சோ காத்திருந்த அனைவருக்கும் மிகவும் மிகவும் நன்றி. சோ நம்ம வாழ்க்கை முறை வந்து நம்ம மாணவர்கள் வந்து மாறுவார்கள் என்று நம்மளோட பெற்றோர்களாகி நம் கையில் தான் இருக்கின்றது. இருக்கிறதா? ஒரு கேள்விதான். இங்க டாக்டர் ராவ் பேசுறேன். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மை லைஃப். புரியுதுங்களா? எஸ்டேட்ல இருக்கும்போது புரியுதுங்களா, எங்க அப்பாவோட ரிப்போர்ட் கார்டு நான் சைன் பண்ணுவேன். புரியுதுங்களா? பிகாஸ் அவர் படிப்பு இல்லை. என்ன சோ அந்த ரிப்போர்ட் கார்டு அவர்கிட்ட கொடுக்கும் போது எல்லாம் சிவப்பா இருக்கும், சிவப்பு கலரு எல்லாம் சிவப்பு கலர். அவர் கேட்டார், ஏன் எல்லாம் சிவப்பா இருக்குன்னு. இது வந்து என்ன, நம்ம குங்குமம் இல்லை, நம்ம இந்தியன்ஸ் வந்து சிவப்பா இருந்தா நல்லா இருக்குன்னு அப்படின்னு போய் சொன்னேன். சோ அது ஒரு காலம். பட் எஸ்பிஎம் முடிஞ்ச உடனே நான் வந்து அந்த லெவலுக்கு வந்துட்டு நம்ம ஃபார்ம் 3 எல்லாம் வந்து இருந்தது. இது சொல்றேன்னா கேளுங்க, பிகாஸ் there is some solution to this. I will give you the solutions. So then ஃபார்ம் 5 வந்துட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன். என்னது, இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டேன். I had the other subjects, but those days you would pass English, credit இருக்கணும், இல்லாட்டி you don't get grade 1. So அந்த எஸ்டேட்ல உள்ள ஒரு கிளார்க் என்னோட ரிசல்ட்ஸ் பார்த்து அவர் சொன்னார், உனக்கு இங்கிலீஷ் தான் வேணும், இங்கிலீஷ் தான் உனக்கு கிரேட் 1 கிடைச்சிருக்கு, நீ வந்து எங்க வீட்டுல என்ன கிளார்க் இந்த எஸ்டேட், நாங்கெல்லாம் லேபர் குவார்டர்ஸ், அவங்க எஸ்டேட் குவார்டர், அவரு மேனேஜர்ஸ், assistant manager, you come to my house, you learn how to speak English. You know what I mean? So they helped me. So I used to go there and away from the environment, the estate, kanyamunya sanda potukittu ella, you don't have time to study, he gave me some shelter, so just 1 year. With that, the next year I got a first grade, I got a credit. So what is lacking here, the parents in this country, in Malaysia, they get isolated, like my father is isolated, he doesn't know, about education. Our wells here are. So what I said, what we can do is now we have to get some connection with some educated people around the families, இது வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் பண்ணோம். நம்ம educated, even like me at the moment, I got about 10 students, so because they cannot talk about education to the parents, அவங்களுக்கு அந்த education இல்லை because of poverty and they're busy, and they find they could talk to me and I can explain to the parents, புரியுதுங்களா, and the connection. Sorry sir,
என்ஜாய் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளோட நேரம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால Yeah. மத்தவங்களுக்கு So, வந்து that is what I want to say. We have to find that connection with some parents, because a lot of our Indians who deal well, they have isolated themselves, but they've forgotten about this side. In Australia, there are 2% of people, Aborigines, they're isolated. They have the same problems like ours. ஓகே சார். Okay, நன்றி so சார். somehow or other we have to get our people connected. Thank you. ஓகே ஓகே, அடுத்தது யாராருக்கு கேள்விகள் இருக்கின்றதா? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். சரி, அனைவருக்கும் மாலை வணக்கம். சாரி, இரவு வணக்கம். நான் வந்து சுருக்கமான 2 விஷயம் நான் சொல்ல ஒரு கேள்வி, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனுபவம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முருங்கா ஸ்கூல்ல முதல்ல வந்து ஒரு தடவை பொன்டேங் அடித்தேன். அது சுருக்கமாக தான் சொல்கிறேன். ஓகே, அது எதுக்கு அப்படின்னா, குமாயிரன் ஈடுப் சொல்லிட்டு ஒரு பாடத்தில் வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அது வந்து எனக்கு செய்யவே தெரியாது. என் கூட யாருமே எனக்கு ஹெல்ப்பும் பண்ணல. என்னோட கெட்டிக்காரங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே, அந்த சமயத்தில் ரொம்ப சிரமப்பட்டேன் அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. ஒரு ஃபிசிக்கல் ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டேன், ஆனால் ஸ்கிராப் புக் எனக்கு செய்ய தெரியல. ஸோ அது வந்து நான் வந்து என்ன செஞ்சேன், ஸ்கூலுக்கு போனால் நான் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு பொன்தேங் அடிச்சு ஒரு பாலடைஞ்சு வீட்டில் போய் உள்ள பூந்து அங்கே உட்காந்து அந்த அழகாக செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு பார்த்து ஒரே ஒரு நாள் தான் எங்க அம்மாவுக்கு வந்து மனசுல ஏதோ ஒரு விஷயம் பட்டு என்னை தேடி ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அதான் வாழ்க்கையில நாள் நான் பொன்தேங் அடிச்சு என்னை தேடி வந்து அவங்க ஸ்கூல்ல ஒரு அலசிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நானும் நல்ல பையனா ஸ்கூலுக்கு போயிட்ட மாதிரியே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வகரேன். எங்க அம்மா நடு வீட்டுல உட்காந்து ஒப்பாரு அழுகுறாங்க. அன்னைக்கு எங்க அம்மா அழுதுட பார்த்தோன்னே அதுக்கப்புறம் பொன்தேங் அடிக்கிற ஒரு தைரியமே எனக்கு வரல. முடிஞ்சு, அதோட சாப்டர் க்ளோஸ். ஆனா நான் வந்து தப்பான விஷயத்துக்கு போல, என்னால முடியல. ஸ்கூலுக்கு போன என்னால வந்து அங்க முடிக்க முடியல. யாரும் எனக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லை. என்னால வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியல. சரி, நம்ம வந்து வீட்டுல செஞ்சாலுமே வீட்டுல ஏன் ஸ்கூலுக்கு போல அப்படின்னு கேட்பாங்க. பெத்தவங்கள சமாளிக்க முடியல. சரி, நம்ம வந்து தனியா அது ஒரு புஸ்தானுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அந்த நேரத்துல ஒரு புஸ்தான் கூட போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு நல்ல விஷயமா, சரி நான் தப்பு பண்ணலையே அந்த ஒரு தைரியத்துல நான் செஞ்சது. ஆனா எங்க அம்மா அது தவறுன்னு புரிய வச்சதுனால திரும்ப என்னால் செய்ய முடியல. இது ஒரு உதாரணமா சொல்றேன். ஏன்னா நானும் வாழ்க்கையில தவறுகள் செஞ்சுதான் வந்தவன். ஏன்னா எனக்கு வழிகாட்டல்னு யாருமே இல்லை. என் வயசுக்கு எங்க அப்பா அம்மா வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துல அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் முதல் நிலையா இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல 1998 காலத்துல எக்கானமி வந்து உளுந்த டைம். சம்பாதிக்கிறது ஒருத்தர் வீட்டுல வேலை செய்யறதே பெரிய கஷ்டம். ஸோ அதனால எங்க அப்பா அம்மா நான் குறை சொல்லல. ஆனா எனக்குன்னு ஒரு சரியான நண்பர்களோ சரியான உறவினர்கள் இல்லாதனால தப்பான பாதைக்கு நான் போகலைனாலுமே இந்த மாதிரி சிறு சிறு தவறுகள் செய்து நானும் வாழ்க்கையில வந்திருக்கேன். இது என்னோட அனுபவம். ஆனா அது ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியா இப்போல காலகட்டத்துல பிள்ளைங்க வந்து அது பெரிய குற்ற உணர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அரிச்சு, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்க அம்மாவால வச்சுட்டோம், ஸ்கூலுக்கு பொன்தேங் அடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில நிறைய பேர் உள்ளே சித்துடுறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் எப்படி அது வந்து செய்யலாம், சரியா கொண்டு வரலாம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அடுத்த பற்றி பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே பேசுனீங்க. பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன அத்தனையுமே இவ்வளவு குறைகள் இருக்கு, இங்கெல்லாம் இங்க பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்க மைய புள்ளியா இந்த விதை எல்லாருமே வேர்களை பத்தி பேசுறீங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட எல்லா வகையில வந்து உயர்ந்த நிலையில தான் நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஆனா நான் விதையை தேடுறேன். விதை எங்கேருந்து ஆரம்பிச்சுது? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த பணத்தை நோக்கிதான் எல்லாருமே பார்ப்போம். எவ்வளவு கல்வி கற்றுத்தாலுமே பணம் இல்லைன்னா அந்த கல்வி கற்றதுக்கான கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல அப்படி இல்லை. அது ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா அந்த கற்றவனுக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாதான் அவன் கற்றதுக்கே, அவன் கற்ற கல்விக்கே வந்து மரியாதை. அடுத்தது வந்து அந்த பணம் எவ்வளவு வந்து பண நிலையில வந்து உயர்ந்த நிலையில இருக்காங்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்றாங்க? அதிகாரம் என்ன ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் அங்கதான் சுத்தி வருது. இந்த பிள்ளைங்களோட பிரச்சனை எல்லாம் அங்கதான். யாரு வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகுறாங்க? நீங்க சொன்னீங்க ஆபாங்கன்றீங்க, பெரிய தலைன்றீங்க, கேங் பாக்குறீங்க, இன்னும் எவ்வளவு விஷயமா எல்லாமே இன்ஃபுளுன்ஸ். ஏன் இது நடக்குது? எங்க போய் முடிய போறாங்க? எல்லா பிள்ளைங்களும் வந்து 6, 7, 8 வயசுல அந்த மாதிரி தவறு பண்றது மாதிரி இல்ல. எல்லாருமே வந்து ஒரு நிலைக்கு தான் வந்து வயசுக்கு வந்துட்டோன்னு எப்பெல்லாம் இந்த பிள்ளைங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்களோ அங்கதான் தவறோட மல்லிய புள்ளிய ஆரம்பிக்குது. ஒரு ஆண் மகன் வந்து நீங்க எல்லாருமே வந்து சொல்றீங்க, 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன்.
எல்லாருமே சொல்றீங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி தவறான நிலைக்கு போறாங்கன்னு. அதுல ஒரே ஒரு இதான் கலாதேவி அம்மா வந்து சொன்னாங்க, ஒரு ஆண்மகனோட பேண்ட்டை உருவனா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான். அவன் ஆண்மகன் தான், ஆனா அந்த அவமானத்தை அவனால தாங்க முடியல. பாருங்களேன், எனக்கும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கிளாஸ்ல வந்து ஒருத்தன் என் பேண்ட்டை உருவிருக்கான். ஓகே, எனக்கு நடந்திருக்கு, அது டீச்சர் முன்னுக்கே. சோ அதெல்லாம் நானும் பாதிக்கப்பட்டிருந்தா எனக்கு தெரியும் உண்மையிலேயே அது எப்படி இருக்கும், மனநிலை எப்படி இருக்கும், எத்தனை நாள் தூக்கம் வராது, சாப்பிட முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும் அந்த வலி வேதனை என்ன அப்படின்னு. வீட்டுல வந்து அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாது. அப்பா அம்மா வந்து கேட்பாங்க, ஓ மேல தப்பு இல்லாம அவன் எப்படி இதை செஞ்சான் அப்படின்னு. இந்த மாதிரி சைக்காலஜிக்கா நிறைய பிரச்சனை இருக்குது. சோ எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஒரு ஹீரோவை தேடுறாங்க. இல்ல சினிமாவும் சம்பந்தப்பவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே ஹீரோ தேடுற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரா நம்ம இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு ஐடல் வந்து இருக்காங்க, ஒரு ரோல் மாடல் வந்து இருக்காங்க. அந்த தவறான ரோல் மாடல் தான் கேங்ஸ்டரு, ஆபாங்கு, தலை, மண்ணாங்கட்டி எல்லாமே இருக்காங்க. ஓகே, தவறான ரோல் மாடல்ல இப்படி இப்படி இருக்கணும். ஓகே, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சொன்னீங்க அந்த வந்து தண்ணி அடிக்கிறது, ஃபேமிலியாவே தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு. நான் முதல்ல சினிமால பார்த்த முதல்ல வந்து காதலன் படத்துல வந்து பிரபுதேவ வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பாலாவோட தண்ணி அடிப்பாங்க. அதான் முதல்ல நான் சினிமால பார்த்தது. அப்பா வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்காராம். ஃப்ரெண்ட்லியா வேணும் தான் எல்லா பிள்ளைங்களும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா முதல்ல எந்த அப்பா அம்மா வந்து 13 வயசுக்கு வந்து பிள்ளைங்கள்ட்ட ஃப்ரெண்டா இருக்க முடியலையோ அதோட முடிஞ்சு. அவங்க வெளியே போய் ஃப்ரெண்டு தேடும் போதுதான் தப்பு நடக்குது. எந்த அப்பா அம்மா தான் யார் அந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்கிட்ட நீ தண்ணி அடி, சிகரெட் அடின்னு சொல்லி கொடுப்பாங்களா? அங்க வந்து ஃப்ரெண்டை மிஸ் பண்றாங்க தெரியுங்களா? வெளியே போய் தேடும் போதுதான் எல்லா தவறும் ஆரம்பிக்குது. சோ தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஆண்மகனு வயசுக்கு வந்த பிறகு எப்படி ஒரு நல்ல ஆண்மகனா இருக்குன்னு யாரும் கத்து கொடுக்கறது இல்ல. ஒரு அப்பாவே சொல்லி கொடுக்கறது இல்ல, அம்மா அதுக்குள்ள வரவும் மாட்டாங்க. அங்க ஆரம்பிக்குதான் பிரச்சனை. ஏன்னா நீங்க பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட சொல்றீங்க, ஆனா ஆண்மகன் வந்து இதுல பாதிக்கப்பட்டது இல்ல. அவனுக்கு எப்படி ஆண்மகனா இருக்குன்னே தெரியலப்பா. தயவு செஞ்சு அதை பாருங்க. அது சரிப்படுத்தினீங்கன்னா, அங்க சரியா படுத்திட்டீங்கன்னா அந்த மத்த பிரச்சனைகள் வந்து குறையும். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஸ்பீக்கர் நீங்க தான். தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. என்னோட கருத்து தவறா இருந்தாலும் குறை சொல்றதா இருந்தாலும் மன்னிச்சிருங்க. வேற யாராவது கேள்வி? ஹலோ, வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், முடியுங்களா? ஒரு நிமிஷத்துக்குள்ளே சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து சில அப்பா அம்மாவோ சில பிள்ளைங்களை வந்து கேட்பாங்க, என்ன கேட்பாங்கனாக்கா, படிப்பு இல்லாத நம்ம வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாதான்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கல வந்து நம்ம என்ன பதில் சொல்லலாம்னாக்கா, படிக்காதவங்க வந்து நீங்க 10 பேர் காட்டலாம் முன்னுக்கு வந்தவங்க, ஆனா படிச்சவங்க வந்து நீங்க 1000 பேர் காட்டலாம். ஸோ அதான் அங்க பாயிண்ட், படிச்சா முன்னுக்கு வரலாம். தட்ஸ் மை ஸ்டேட்மெண்ட்ல. தேங்க்யூ. இப்ப நம்மளுடைய கொன்சர்ன் ஐயா, அந்த வீணா போய்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் நம்ம ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். Our Indians are great, they are doing very very well. ஆனா அதே சமயத்துல வீணா போற பிள்ளைங்களை நம்ம தூக்கி விட்டோம்னாயா இன்னும் நம்மளோட கம்யூனிட்டி பெரிய அளவுல சாதிக்கலாம். நன்றி, வணக்கம். யாராவது क्वेश्चंस, கேள்விகள்? யாருக்கு இல்லைன்னா இதோட நம்மளோட வணக்கம். வணக்கம், நான் கோபாலா பேசுறேன். ஓகே, எனக்கு ஒரு டீச்சருங்க இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கலாங்களா? கேளுங்க. டீச்சர்ஸ் இருக்கோம். நடந்த வந்து நான் ஸ்கூல் பேரை சொல்ல விரும்பல. பரீட்சையில வந்துட்டு என் மக வந்து ஒரு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் குறைவா மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் எழுதின வந்து அந்த பரீட்சை சீட்டுல உள்ள கேள்விகள் வந்து எங்களுக்கு அந்த வாத்தியாரு சொல்லி கொடுக்கல, ஆனா அது வந்து டெஸ்ட் பேப்பர்ல வந்துருச்சு. சரி, எங்களால அதுக்கு வந்து பதிலே எழுத முடியல, ஏன்னா தெரியல, அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இதுக்கு உங்களுக்கு பதில் இருக்குங்களா? சரிங்க, வணக்கம் ஐயா. அப்படி அவங்க சொல்லி கொடுக்கலன்ற சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து உங்க புள்ளியோட நோட் புக் செக் பண்ணுங்க, ஒர்க் புக் செக் பண்ணுங்க,
ஓகே, அப்ப கன்ஃபார்ம் அந்த உங்க பிள்ளைகிட்டே முதல்ல கேளுங்க. நம்ம வந்து வாத்தியார போய் கேட்காத போது நம்ம பிள்ளைகிட்ட வந்து A to Z கரெக்டா இருக்கணும். நம்ம புள்ள சரியா இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு ஆசிரியர்கிட்ட கேட்கலாம். சரியா? அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து சிலிபஸ முதல்ல செக் பண்ணுங்க. அந்த சிலிபஸ் எல்லாம் அவங்களோட நோட் புக்ல கண்டிப்பா ஹோம் ஒர்க் ஏதாவது கொடுத்திருப்பாங்க, இருக்கா இல்லையான்னு கேளுங்க. உங்களோட டாக்டரை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. இல்ல கன்ஃபார்ம் ஆயிட்டா ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்துயா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய குரூப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி கேட்டுக்குங்க. எல்லாம் கன்ஃபார்மா ஒரு 5-6 பேரு எஸ் என்று சொன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எந்த குரூப்லயும் போடாதீங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் நேரா அந்த டீச்சர்கிட்ட மட்டும் நீங்க போய் கேளுங்க. என் புள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சொல்லாதீங்க, டீச்சர் எனக்கே இந்த கேள்வி புரியல, என் மகளுக்கு சொல்லி கொடுக்க முடியல, எப்படி இது சொல்லி கொடுக்கறது, நீங்க எப்ப இது கத்து கொடுத்தீங்க, நான் கொஞ்சம் பாக்கட்டா, அட்லீஸ்ட் நான் என் புள்ளிக்கு போய் கத்து கொடுப்பேன். கொஞ்சம் பாலிடிக்ஸ் வேண்டணும். அதான் சார். நன்றி, வணக்கம். நன்றிமா. நன்றி 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 டீச்சர், நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்கணுமா? கேட்க இருக்கீங்களா யாராவது? வணக்கம். என் பெயர் கங்கா. நான் ஒரு கேள்வி கேட்கணும். ஓகே, இது வரைக்கும் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எல்லாத்தையும் நீங்க பேசியிருக்கீங்க. ஒரு வாத்தியாரே செஞ்சதுன்னா அதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கலைசெல்வி டீச்சர், நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆக்சுவலி என்னோட சன்னோட கதையை நான் சொல்றேன், உண்மையான கதையை. நான் வந்து ஜோஹர் இருந்து கால் பண்றேன். செல்வராஜ் தெரியும், மகளிர் அன்னைக்கு போனது அவர் சொன்னாருல்ல. என்னோட எல்டர் சன் வந்து அவர் வந்து Form 2 படிச்சாரு. அவர் வந்து ரொம்ப அமைதியான டைப். ஹீஸ் அ புங்காவா. ஸோ ஸ்கூலுக்கு போவாரு வருவாரு. ஹி ஆல்சோ மிங்கிள் வித் த குட் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லி சம்டைம்ஸ் வால்கன் வேர்ட்ஸ் பேசுற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் அவர் பேச மாட்டாரு, அவர் மிங்கிள் பண்ணவும் மாட்டாரு. ஸோ ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அவரோட கிளாஸ்ல வந்து இவர் பேர் வந்து டிவேஷ். ஆனா இவரோட இன்னொரு கிளாஸ்மேட் அதே கிளாஸ்ல இருந்து டினேஷ்ன்றவங்க இருக்காங்க. ஸோ டீச்சரை வந்து ஒரு கரங்கன், இங்கிலீஷ் கரங்கன் எழுத சொல்லியிருக்காரு. மெல்லை வாத்தியாரு இங்கிலீஷ் கரங்கன் எழுதிட்டு மார்க் பண்ணிட்டு அவர் வந்து டிவேஷ்னு கூப்பிட்டாரா டினேஷ்னு கூப்பிட்டாரு. இவர் நினைச்சாரு என்ன டிவேஷ் தான் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி வேகமா போய் அந்த பேப்பரை எடுக்க போயிருக்காரு. ஆனா அந்த பேப்பரை எடுக்காத முன்னுக்கு அந்த வாத்தியருக்கு as a teacher he know who is a டிவேஷ், who is a தினேஷ். ஸோ அவரு பார்க்காம அவர் வந்து இங்கிலீஷ்ல வந்து எஃப் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யூ டோன்ட் நோ வாட் இஸ் த பிளடி ஷிட், யூ டோன்ட் நோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் கேப்ஸ் லாக் அண்ட் ஸ்மால் லெட்டர் அண்ட் யூ அது எஃப் நான் சொல்றது இந்த மாதிரி வந்து ஏசிருக்காரு என்னோட சன்னை வந்து அந்த கிளாஸ்லயே. எனக்கு அந்த ஏசுனுவும் அவருக்கு வந்து கோவம், என் சன்னுக்கு கோவம் வந்திருக்கு அவருக்கு. ஆனா அவர் திருப்பி வாத்தியார் ஏசல, அது அவர் அப்படியே அந்த கோவத்தை அடக்கிக்கிட்டு வந்து அது கொடுத்த அந்த அவர் அங்க நடந்து வரும்போது பிரிச்சு பார்த்தா அந்த பேப்பர் வந்து என் சன்னோட கிடையாது, அந்த டினேஷ்ன்ற அந்த பாயோட. அவர் அப்படியே கசக்கி அவரோட மூஞ்சில எரிச்சிட்டு அந்த கிளாஸ் அந்த மூஞ்சில தூக்கி வீசிட்டு அழுந்தாரு. அழுந்த பிறகு பிள்ளைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ அமைதியாருன்னு. ஆனா ஆக்சுவலி அந்த வாத்தியர் வந்து ஒரு தடவை 2 தடவை 2-3 தடவை அந்த வேர்ட்ஸ் வந்து பாய்ச்சிருக்காரு அந்த கிளாஸ்லயே. எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் போயிட்டு ஸ்கூல்ல வேற டிசிப்ளின் டீச்சர்கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த, ஏன்னா அப்பதான் என்னோட ஹஸ்பண்ட் இறந்து 1 வருஷம். நான் வந்து என்னோட மனநிலை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு யாராச்சும் சிங்கிள் மாதல இருந்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வித் 3 kids all schooling. ஸோ நான் வந்து ஃபுல் டைம் ஹவுஸ் வைஃப். சடன்லி ஐ நீட் டு ஃபைண்ட் அ ஜாப். ஸோ எனக்கு நிறைய ஒரு சேலஞ்சஸ் இருந்துச்சு. நான் வந்து டைரக்டா குருபசர் பார்க்க போனேன். ஸோ குருபசர் பார்க்க போகும்போது சைனீஸ் லேடி, அந்த குருபசர் 2-3 தடவை பார்க்க போகும்போது ஷீ இஸ் நாட் அரவுண்ட். ஸோ நான் சொன்னேன் நான் அவங்கள தான் பார்க்கணும், நான் யாரையும் பார்க்கல விரும்பல அப்படின்னு. நான் போய் பார்க்கும்போது அந்த டீச்சர் ஆனா என்னை விட்டாங்க, உள்ளுக்கு விட்டு நான் பேசும்போது அவங்க வந்து ஒரு சீரியஸா எடுக்காம என்ன சொல்றாங்க, ஐம் ஆல்சோ லாஸ்ட் டைம் as a single mother as you like you. ஸோ நானும் வந்து என் பிள்ளைய வந்து ஒண்டியா இருந்ததை சிங்கிளா இருந்ததா வளர்த்தேன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வந்து இதை மட்டும் பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு என்னை சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு என் சன்னோட ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் செக்ஷன். ஸோ ஆஃப்டர்நூன் செக்ஷனோட குரு என்ன சொல்லுவாங்க,
பெண்ணுலும் கண்ணனா அவங்கள கூப்பிட்டு என் பக்கத்துல உட்கார வச்சு, ஷீஸ் அ லேடி, மலே லேடி, பக்கத்துல உட்கார வச்சு இங்கிலீஷ்ல சொல்றாங்க, யூ நோ ரைட், தேர்ஸ் ஒன் இங்கிலீஷ் டீச்சர் விச் இஸ் யூசிங் ஆல்வேஸ் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் வல்கர் வேர்ட்ஸ். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. என்கிட்ட வந்து ஜஸ்ட் ஒரு மின்தா மாஹாவ் தான் கேட்டிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்து நான் சொன்னேன், ஆனா என் சன் இங்கிலீஷ்ல நல்லா மார்க் எடுப்பாரு. நான் சொன்னேன், டைரக்டா குருபா சார் சொன்னேன், இந்த மாதிரி என் சன்னுக்கு அப்பதான் எக்ஸாம் முடிஞ்சு எல்லா சப்ஜெக்ட் சிலிபஸ் எக்ஸாம் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் மட்டும் கொடுக்கல என் சன்னுக்கு, அந்த கிளாஸ் ரூமுக்கே கொடுக்கல யாருக்குமே. நான் சொன்னேன், நான் இப்ப வந்து வாய்ஸ் ரைட் பண்ணனால என் சன்னு இங்கிலீஷ் எக்ஸாம் மார்க்ல விளையாடக்கூடாது அந்த வாத்தியாரு, அதை சொல்லிட்டு வந்தோம். என் சன்னு மார்க்காவை அவர் வாழ்க்கையில அந்த மாதிரி மார்க்கா எடுத்தது எல்லாம் ட்ராப் 240 அவரோட மார்க்கா. நான் வந்து சொன்னேன், ஐயா பை ரைட் வந்து அம்மா வந்து பேசியிருக்க கூடாது, பேசுனதுனால பத்தி அவனோட எக்ஸாம் மார்க்ல விளையாண்டு இருக்காங்க அப்படின்னா. அப்ப இருந்து இப்ப அவரு ஃபார்ம் 3 மாறிட்டாரு மார்னிங் செக்ஷனுக்கு. அந்த இங்கிலீஷ் வாத்தியாரு அந்த கிளாஸ்ல அந்த எக்ஸாம் மார்க் ட்ராப் பண்ணல ஃபுல்லா அவன் இங்கிலீஷ் ஹோம்ஒர்க்கே அவன் செய்யல. அந்த இங்கிலீஷ் வாத்தியாரை அவனை விட்டுட்டாங்க. அப்ப இந்த ஃபால் வந்து இந்த மாதிரி வாத்தியாருங்க இருக்கும்போது என்னால ஒரு என்னால போக முடியும், பிபிடி லெவலுக்கு போக முடியும். ஆனா என் சன் அங்க படிக்கிறான், அவன் படிக்கிறது வந்து டிஎல்பி லாங்குவேஜ். இந்த ஜேபில நான் இருக்கிற இந்த ஏரியால அந்த பிளாங்கிண்ட ஒரு ஸ்கூல்ல தான் டிஎல்பி இருக்கு, மற்றது போனா ஜேபி டம் ரொம்ப தூரம் போகணும், மற்றதெல்லாம் வில்லேஜ். இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க டீச்சர், என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம்? புரியுதுமா? ஓகே, சரி, புரியுது என்ன நடக்குதுன்ற. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இது மாதிரியான ப்ரோக்ராம் நம்ம வச்சுங்கன்னா நாங்க எல்லாம் அங்க வருவோம், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம். இப்ப இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி ஒரு தீர்வு காணுறதுன்ற. சரி, அவர் அந்த வார்த்தை வந்து அவர் யூஸ் பண்ணது அது வந்து ரொம்ப தப்பு. சோ என்ன பண்ணிருக்கோம், பெரிய வார்த்தையாரும் சரியாக ஹேண்டில் பண்ணல. அவங்க இது மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கணும். அந்த ப்ரூஃப் இருக்கும் கண்டிப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு அந்த டீச்சரை வந்து உங்களுக்கு வந்திருக்கணும் ஆபீஸ் ரூமுக்கு. எல்லாம் நீங்க பெரிய வாத்தியார் அவங்க எல்லாம் பேசி இருக்கணும். ஆக்சுவலி அவங்க வந்து ராங்கா அவங்க மிஸ்டேக் பண்ணாக்க வாட் எவர் இட் இஸ், இப்ப கடந்து போயிடுச்சுமா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்களுக்கு நாங்க நல்ல வழி சொல்லுவோம். நன்றி அம்மா. தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ அம்மா. வணக்கம். நினைக்கிறேன் உங்க பையனுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். நான் அங்கதான் இருக்கிறேன், நீங்க வந்து அப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க சன் கோயிலுக்கு வந்து வாங்க, நம்ம உட்காந்து பேசலாம். ஓகே 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 சார். ஓகே, தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் செல்வா. நன்றி சார், நன்றி சார். உங்களோட சேவை தொடரட்டும். தேவை கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ நம்ம நேரமும் வந்து ரொம்ப தாமதமாயிருச்சு. சோ நான் கடைசியா ஒரு முடிவுக்கு வருகிறேன். டீச்சரால ஓகேமா. சோ இன்று வந்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோ பேரண்ட்ஸ் எல்லாம் மணி 10 கூட எல்லாம் லேவ் பண்ணல. சோ அவ்வளவு ஒரு ஆர்வமா இருக்கீங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா ஃபேஸ் டு ஃபேஸ் அடுத்து நம்ம செய்யலாம். மிஸ்டர் பாலசுந்தரம் சார் வணக்கம். இவரு ஒரு பெரிய மோட்டிவேட்டர். இவர்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசினாலே என்னைய மாத்தி விட்டுருவாரு. அடுத்து ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? ஒண்ணுதாங்க. வணக்கம், பாலசுந்தரம் பேசுறேன். சோ என்னன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து குறைகளை பார்க்கக்கூடிய சமுதாயமா இருக்கக்கூடாது, நிறைகளை தான் பார்க்கணும். எண்ணங்கள் மாறினா எல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். என்னோட வாழ்க்கை உதாரணத்துக்கே சொல்றேன். அதனால வந்து நம்ம இப்ப குரூப்ல ஒரு 11 பேர் தான் இருக்கிறோம். நீங்க வந்து இந்த நம்ம இந்த குரூப்ல உள்ளவங்க நம்ம எண்ணங்கள்ல வந்து மாற்றங்கள் ஏற்படணும். குறைகளை பேசுறதை விட்டுட்டு நம்ம எது எண்ணத்துல போடுறோமோ அதுதான் நடக்கும். இந்த 11 பேர் ஒரு பெரிய விஷயம் இல்ல. 11 வந்து இது வந்து ஒரு 100 ஆகலாம், 1000 ஆகலாம். அப்ப நம்ம சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து அது வந்து மந்திரமாகும். அப்ப எப்பயுமே எண்ணங்கள்ல வந்து நம்ம பாசிட்டிவாவே விதைப்போம். நம்ம நடந்து முடிஞ்சதை பேசி எதையுமே புண்ணியம் கிடையாது. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் இந்த சமுதாயத்துக்கு நல்லதா நடக்கும்னு நினைப்போம், அது கண்டிப்பா நடக்கும். அவ்வளவுதான். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதுதான் என் சன்னுகிட்ட ஆல்வேஸ் நான் அட்வைஸ் பண்ணுவேன். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்று வந்து இந்த தலைப்பு வந்து மிகவும் சுவாரஸ்யமாக போனது. சோ நம்ம இன்னைக்கு வந்து 3 பேனல்ஸ்க்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றி.
மாடரேட்டர் கொஞ்ச நேரம் பேசிக்கிறோமா? என்னோட உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பெனும் இன்பத் தமிழின் எனது அன்பான நன்றிகள். இனி வரும் காலங்களில் சிறந்ததொரு சிந்தனை துளிகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி.